உயர்ந்த அதிகாரி, ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கிற ஒரு அதிகாரியின் அறைக்குள்ள நம்ம போறோம்னா எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. இப்ப செக்ரட்டரியேட்டே எடுத்து வச்சுக்கோம், தலைமைச் செயலகம், அங்க அரசாங்கத்துடைய உயர் அதிகாரிகள்லாம் இருப்பாங்க, அமைச்சர்கள்லாம் இருப்பாங்க. ஒரு உயர்ந்த அதிகாரி, உயர்ந்த ஸ்தானத்திலோட அதிகாரியுடைய ரூம்ல போகும்போது நமக்கு ஒரு பயம் இருக்கும். வெளியே எல்லாம் நிப்பாட்டி வச்சிருப்பாங்க வரிசையா, அந்த வெயிட்டிங் ஹால்ல உட்கார வச்சிருப்பாங்க. ஒவ்வொருத்தரையா அனுப்புவாங்க, நீங்க போலாம், அடுத்து நீங்க போங்கன்னுவாங்க. நம்மளுக்கு அப்பவே ஒரு படபடப்பு இருக்கும். அந்த ரூம்குள்ள நம்ம போகும்போது என்ன பயமா இருக்கும்னா, அவர் ஒரு மனுஷன் தான், ஆனா உயர்ந்த ஸ்தானத்துல இருக்காரு. நம்ம பேசுறது அவருக்கு பிரியமில்லாம ஆகிடுமோ, அவருக்கு பிரியமா இருக்கணுமே, அவரு ஏதாவது கோச்சிடக்கூடாது, நம்ம சொல்றத அவரு கேட்கணும், நம்ம சொல்ற காரியத்தை அவரு ஏத்துக்கிடணும், நம்ம மேல அவரு கோச்சிக்க கூடாது. இப்படியெல்லாம் ஒரு பயம் இருக்கும் நமக்கு. அங்கன்னா எல்லாருமே அவருக்கு சுத்தி இருக்கிறவங்க அவருக்கு மரியாதை கொடுத்து நிற்பாங்க. அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு பயம் உண்டாகும். என்ன, டிஜிபி, தமிழ்நாட்டுடைய டிஜிபி பார்க்க ஒரு தடவை நான் போயிருந்தேன். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால ஒரு புஸ்தகத்தை கொடுக்கறதுக்காக நான் போயிருந்தேன். போகும்போது பாத்தீங்கன்னா, உள்ள நான் போகும்போது சுத்தி வர ஒரு 10 போலீஸ் ஆபீசர்ஸ் நிக்கிறாங்க. நமக்கே ஒரு பயமா இருக்குது. அவங்களே பெரிய பெரிய போலீஸ் ஆபீசர்ஸ், எல்லாருக்கும் மேல அவர் கேட்டு, அப்ப நமக்கே ஒரு பயம் வருது. அப்படி ஆண்டவர் இருக்க இடத்துக்குள்ள நீங்க போனீங்கன்னா எப்படி யோசித்து பாருங்க. நம்மளுக்கு அந்த ஒரு பயம் இருக்கும். இயேசு கிறிஸ்து ஒரு ரூம்ல இருக்கிறாரு, நீங்க உள்ள போறீங்கன்னா எப்படி இருக்கும், நமக்குள்ள ஒரு பயம் இருக்கும். ஏன்னா ஆண்டவர், நம்ம ஒரு மனுஷன், ஒண்ணுமே கிடையாது முன்னாடி. ரெண்டுக்கும் உள்ள பயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த உயர் அதிகாரி ரூம்ல போகும்போது இருந்த பயமும், இயேசு கிறிஸ்து இருக்கிற இடத்துக்குள்ள போகும்போது இருக்க பயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த மனுஷன் சாதாரண மனுஷன் தான், பதவியில ஒரு அதிகாரத்துல உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கு, ஆனா நம்மள மாதிரி ஒரு சக மனுஷன் தான். ஆனா இவர் ஆண்டவர், நம்மள உருவாக்கினவர், நம்ம பரம தகப்பன். நமக்குள்ள ஒரு அன்பு வருது. இதெல்லாம் அன்பு கிடையாது, அவருக்கு நமக்கும் ஒரு அன்பு கிடையாது. ஆனா இயேசுக்கு நமக்கும் நடுவுல ஒரு அன்பு இருக்குது. ஆண்டவர் என்ற ஒரு பயம் இருந்தாலும், இப்ப உலக தகப்பன் இருக்காரு. இப்ப எங்க அப்பாக்கெல்லாம் நாங்க ரொம்ப பயப்படுவோம். எங்க அப்பா கூட நின்று நாங்க பேசுனதே கிடையாது. எங்க அப்பா இருக்கிற ரூம்ல போறதுக்கே நாங்க பயப்படுவோம். அப்படி பயத்தோட இருக்கோம். ஆனா அந்த மாதிரிதான் இது. பரம தகப்பனுடைய இடத்துல போகும்போது பரம தகப்பன் இசையான ஆசையா இருக்குது. அதே நேரத்துல நமக்கு ஒரு பயம் இருக்குது. என்னன்னா, மகா பரிசுத்த தெய்வம், நம்ம ஏதாவது ஒரு தப்பு பண்ணிருப்போமோ, தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு தப்பு பண்ணிருப்போமோன்னு. இதுதான் ஜெபத்துல நடக்குது. நம்ம என்ன பண்றோம்னா, ஆண்டவரும் நம்மளும் சந்திக்கிறோம் ஜெபத்துல. ஆண்டவர்கிட்ட போய் நிற்கும் போது நம்ம அதெல்லாம் சொல்றோம், ராஜாதி ராஜா, தேவாதி தேவா, கத்தாதி கத்தா, வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் உள்ளவரை உண்டாக்கினவரே, பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் தேவனே அப்படின்னு சொல்லும் போது, சர்வ வல்லமையுள்ள தேவனே அப்படின்னு சொல்லும் போது, எவ்வளவு பெரிய மகா தெய்வம்னு சொல்லி நம்ம சொல்லிய பாதத்துல போய் நிக்கிறோம். ஒண்ணுமே இல்லப்பா, ஒண்ணுமே இல்ல, பாதத்துல நிக்கிறேன் ஐயா. நான் எப்பயுமே சொல்லுவேன், 2 விதத்துல நம்ம ஜீசஸ் அப்ரோச் பண்ணுவோம். என்னுடைய சொந்த அனுபவத்தை நான் சொல்றேன். நான் ஒண்ணு, கல்வாரி சிலுவையில அவரு தொங்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த சிலுவைக்கு கீழே போய் நின்று எப்படி மரியாள், யோவான், தோமா இவங்க எல்லாம் எப்படி பார்த்தாங்களோ அப்படி போல ஒரு அனுபவம் இருக்கும். இயேசுவே, எனக்காக அடிக்கப்பட்டீரே, எனக்காக நொறுக்கப்பட்டீரே, என் பாவத்தை சுமந்தீரே ராஜா, எனக்காக ரத்தம் சிந்திட்டு இருக்கிறே ராஜா, எனக்காக வேதனை அனுபவிக்கிறே ராஜான்னு இருக்கும். அடுத்த நாள் எப்படி இருக்கணும்னா, சிங்கவாசனத்துல உட்கார்ந்து இருப்பாரு மகிமையின் சரீரத்தோட. 4 ஜீவன்கள் ஃப்ரண்ட்ல இருந்து அவரை தூச்சிக்கிட்டு இருக்கும். 4 ஜீவன்கள்னா உள்ளும் புறமும் கண்களா இருக்கும்.
தேவ தூதர்கள் தான், ஆனா கண்களாக இருக்கும். அந்த 4 தூதர்களும் அவரை துதிச்சிட்டு இருப்பாங்க. 10,000 ஆயிரமான தேவ தூதர்கள் சட்டைகளோடு கூட இருந்து அவரை துதிச்சுக்கிட்டு இருப்பாங்க. 24 மூப்பர்கள் அவரை துதிச்சுக்கிட்டு இருப்பாங்க. பரிசுத்தவான்கள் எல்லாரும் துதிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அங்க போய் நம்ம நிக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே அந்த இதுதான் தேவ பிரசன்னன்றது. ஆண்டவரை நம்ம எப்படி பார்க்கிறோம்? அப்ப என்ன ஆகும்னா, நம்மளுக்கு என்னெல்லாம் நன்மை செய்தார். முதல்ல என்ன பண்ணுவாரு? நீங்க லிட்டரலியா யோசித்து பாருங்க. அவர் சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. நீங்க போய் நின்று என்ன பண்ணுவீங்க? ஆண்டவரே, அப்பா என்னையும் தெரிந்து கொண்டீரே, உங்களுடைய பிள்ளையாக என்னையும் தெரிந்து கொண்டீரே, அப்பா நன்றி ஐயா, நன்றி ஐயா. அறியாத காலங்களை நினைச்சு பார்க்கிற ஆண்டவரே, அப்பா எவ்வளவு தத்தளிச்சேன் ஐயா, எவ்வளவு போராடினேன், எப்படி சோர்ந்து விழுந்தேன் எந்திரிச்சேன், அப்படியெல்லாம் இருந்து கலங்கி போயிருந்தேன். ஆனா உண்மை அறிந்து கொண்ட பிறகு அந்த ரட்சிப்பின் மேன்மை எனக்கு கொடுத்தீரே. பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, நோயிலிருந்து, வியாதிலிருந்து, தரித்திரத்திலிருந்து மீட்டு எடுத்தீரே அப்பா. இயேசுவே அப்பா நன்றி ஐயா. அறிந்த பிறகு எனக்கு அதே போராட்டம் இருக்கு. ஏன்னா அந்த உலகத்துலதான் இருக்கிறேன். ஆனா எனக்கு இப்ப கலக்கம் இல்லை. ஏன்னா என் இயேசு ராஜா என்னோட இருக்கிறார். அந்த விசுவாசத்தை, அந்த நம்பிக்கை எனக்கு கொடுத்திருக்கிறீர் அப்பா. நன்றி ஐயா, நன்றி ஐயா. இப்ப நான் திடமா நிக்கிறேன். அடுத்து என்ன பண்ணுவோம்? நம்ம அவர் செய்த நன்மைகள் எல்லாம் சொல்லி நன்றி சொல்லுவோம். எனக்கு எவ்வளவு நன்மை செய்தேன். அதுல 2 கேட்டகரி இருக்கு நன்மை செய்து சொல்றதுக்கு. 2 கேட்டகரி இருக்கு நன்மை சொல்றதுக்கு. முதலாவது, மிகவும் கஷ்டமான நேரத்துல, யாருமே உதவி செய்ய முடியாதுன்ற நேரத்துல இயேசு செய்த அந்த நன்மையை சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம்? நன்றி சொல்லுவோம். அடுத்து, ஒவ்வொரு காரியமும் நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வரிசையா ஒவ்வொரு காரியத்தை சொல்லி, எனக்கு இதுல நன்மை செய்தீரே, எனக்கு இதுல நன்மை செய்தீரே, சுகவீனமாய் இருந்த போது எனக்கு சுகம் தந்தீரே. முதல்ல பெரிய பெரிய காரியங்கள், அதுக்கு நன்றி. அடுத்து ஒவ்வொரு காரியமும் சின்ன பல ஆண்டுகளாக, ஒவ்வொரு வருஷமா வருஷ கரகமா நன்றி சொல்றது. இதுதான் நம்ம செய்யணும். நம்ம வெறுமன நம்ம பாட்டு பாடக்கூடாது. பாடும் பொழுது ஆண்டவரை நினைச்சு, இவ்வளவு நன்மை செய்த தெய்வத்தை நம்ம நன்றி சொல்றோம்னு சொல்லி நினைச்சு பார்த்து நன்றி சொல்லணும். இயேசுவே நன்றி அப்பா, இந்த காரியத்துக்காக நன்றி, இந்த காரியத்துக்காக நன்றி, இந்த காரியத்துக்காக நன்றி. உதாரணத்துக்கு 1ஆம் கிளாஸ்ல, 2ஆம் கிளாஸ்ல, 3ஆம் கிளாஸ்ல, 4ஆம் கிளாஸ்ல, 5ஆம் கிளாஸ்ல, இப்ப ஒவ்வொரு வருஷமும் ஆண்டவர் செய்த நன்மையை சொல்லி நம்ம அவரை நன்றி சொல்லணும். அவர்கிட்ட ஒவ்வொன்றுக்கும் நம்ம அவர்கிட்ட நன்றி சொல்லணும். இயேசுவே எல்லாம் எனக்கு செய்தீரே அப்பான்னு சொல்லிட்டோம். இப்படி அவர்கிட்ட அப்ரோச் பண்ணுவோம். இது என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, அவர் அந்த மகா பரிசுத்த உள்ள தெய்வத்திட்ட நம்ம போகும்போது குற்றமுள்ள மனசாட்சியோட நம்ம கிட்ட போக முடியாது. அப்ப அவருடைய அந்த கிருபாசனத்தை தைரியமா கிட்டி சேரக்கூடிய அந்த தகுதிய அவர் தான் நமக்கு தரணும். அதுக்குதான் முதலாவது நம்முடைய பாவங்களை நம்ம அறிக்கை செய்யறோம். இயேசுவே, நான் செய்த பாவங்களுக்காக என்னை மன்னிங்கப்பா. கல்வாரி சிலுவையில நீ சிந்தனை விலையேறப்பட்ட ரத்தத்தினால் என் பாவங்கள் எல்லாம் கழுவி என்னைய சுத்திகரிக்க, என்னை பரிசுத்தப்படுத்தும் ஐயா. இப்ப அதையும் நல்லா யோசித்து பண்ணணும். வெறுமன வாயினால இயேசுவே என்னை மன்னியும் ஐயா, நம்முடைய ரத்தத்தால் என் பாவங்களை கழுவி சுத்திகரிங்கப்பா, என்னை பரிசுத்தப்படுத்துக்கான்னு சொல்லக்கூடாது. உணர்ந்து பண்ணணும். என்ன நடக்குதுன்னா, நம்ம மனசாட்சி தான் குற்றமுள்ள மனசாட்சியா இருக்கு. அப்ப இயேசுவே எனக்கு சுத்தமுள்ள மனசாட்சிய தந்ததற்காக நன்றி. என் பாவங்களை கழுவி என்னை சுத்திகரித்து எனக்கு சுத்தமுள்ள மனசாட்சியை தந்ததற்காக தைரியமா என்னுடைய கிருபாசனத்தண்டை வரக்கூடிய பாக்கியத்தை எனக்கு கொடுத்ததுக்காக நன்றி ஐயான்னு சொல்லணும். பாத்தீங்கன்னா அவருடைய பிரசன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நான் சில விஷயங்கள் தான் சொல்லிட்டு போவேன். நீங்க எல்லாம் அப்படியே நம்ம ஃபுல்லா வேர்ட் பை வேர்டு நான் போக மாட்டேன்.
நான் அப்படியே அப்படியே எனக்கு என்ன ஆண்டு கொடுத்தாரோ அப்படியே அதை சொல்லிட்டு போறேன். அந்த ரெவலேஷன்லயே நான் போறேன். நானு தியோபானின்னு வாங்க, அதாவது THEOPHANY தியோபானின்னு வாங்க. அப்படின்னா ஆண்டவர் ஒரு மாம்சத்திலேயே தரிசனம் கொடுத்தது. அப்ப எங்கெல்லாம் கொடுத்தாருன்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 16 அதிகாரம் 7வது வசனத்துல ஆகாருக்கு அவர் பேசும்போது, ஆகார்ட்ட பேசும்போது ஒரு சரீரத்தோட தான் பேசினார். அதே மாதிரி ஆதியாகமம் 18 அதிகாரம் அந்த முதல் 11 வசனங்களை பாத்தீங்கன்னா, ஆபிரகாம்கிட்ட ஈசாக்க குறிச்சு பேசுறார். அப்பவும் அவர் ஒரு சரீரத்துலதான் ஆபிரகாம்கிட்ட பேசுறார். அடுத்தது ஆதியாகமம் 22 அதிகாரம் 11, 12 வசனங்கள்ல ஆபிரகாம்கிட்ட பிள்ளையாண்டன் மேல கை போடாத, அவனை நீ பலியிடாத அப்படின்னு சொல்லும் போதும் ஒரு சரீர பிரகாரமாக தரிசனம் கொடுக்கிறார். அடுத்து யாத்திராகமம் 3 அதிகாரம் 2வது வசனத்துல அந்த முட்செடியின் அக்கினி நடுவிலிருந்து ஆண்டு பேசும்போது அவருடைய சரீரத்தை பார்க்கிறார் மோசே. அடுத்து யாத்திராகமம் 13 அதிகாரம் 21, 22 2 வசனங்களையும் அக்னி ஸ்தம்பமாக மேக ஸ்தம்பமாக வரும்போது ஒரு உருவத்தை பார்க்கிறாங்க. அக்னி ஸ்தம்பம் மேக ஸ்தம்பமாக இருந்து அதுல இருந்து பேசுறார். அப்ப அவரை பார்க்கிறாங்க. அடுத்து யாத்திராகமம் 33 அதிகாரம் 11வது வசனத்துல மோசையோடு முகமுகமா பேசுறாரு, ஃபேஸ் டு ஃபேஸ், ஒரு நண்பனோட பேசுவது போல போது அவரை பார்க்கிறார் மோசே. அடுத்தது தானியேல் 3 அதிகாரம் 25வது வசனத்துல நேபுகாத்நேச்சார் அந்த அக்னி சூழல பார்க்கும்போது 4 உருவம் பார்க்கிறான். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, 4வது ஒரு மனுஷனை போல பார்க்கிறான் ஆண்டவரை. இதெல்லாமே ஒரு சரீர பிரகாரமா பார்த்தது. தியோபானின்னு வாங்க. இது உங்களுக்கு நானு இது லிவிங் அப்ளிகேஷன் ஸ்டடி NIV இருக்குது. ஏதாவது லைஃப் அப்ளிகேஷன் ஸ்டடி பைபிள் நீங்க குறிச்சு வைக்கலாம், குறிச்சு வச்சுக்கோங்க. அது நல்ல ரெஃபரன்ஸ் பைபிள். உங்களுக்கு இங்கிலீஷ்ல நல்ல ஒரு ரெஃபரன்ஸ் பைபிள் எதுன்னு கேட்டீங்கன்னா லைஃப் அப்ளிகேஷன் ஸ்டடி பைபிள். அதுல நியூ இன்டர்நேஷனல் வெர்ஷன், ஜோண்டர் 1 பப்ளிகேஷன். இதை நோட் பண்ணிக்கங்க நீங்க. இது 5500 rupees இன்னைக்கு ரேட். இது ஆன்லைன்ல தான் கிடைக்கும். இது ஆன்லைன்ல இது கிடைக்கும். ரொம்ப அருமையான ஒரு ஸ்டடி பைபிள். நிறைய விஷயங்கள் நீங்க கத்துக்கலாம். நிறைய அதுல ஸ்டடி நோட்ஸ் இருக்கும். அதுல நிறைய போத்திபார் கேரக்டர் எப்படி, போத்திபாருடைய மனைவி கேரக்டர் எப்படி, யோசேப்புடைய கேரக்டர் எப்படி. இது தானியேல் புஸ்தகம் ஆர்டர் நம்ம ஆர்டர் இருக்கு. இந்த 1வது அதிகாரம், 2வது அதிகாரம், 3வது அதிகாரம்னு. ஆனா அது நடந்த சம்பவங்கள் முன்ன பின்ன இருக்கும். அந்த ஆர்டர்லாம் இதை கரெக்டா போட்டிருக்கோம். எந்த சாப்டருக்கு அப்புறம் எந்த சாப்டர் வந்திருக்கணும்ட்டு. இந்த காலகட்டம் பெல்ஷாத்சார் காலத்துல நடந்ததே மாறி மாறி இருக்கும். இதெல்லாம் அதுல கரெக்டா இருக்கும். அந்த காலகட்டத்துல தானியேலுக்கு என்ன வயசு, அவங்க நேபுகாத்நேச்சார் அங்க அடிமையா தானியேலை கொண்டு வரும்போது 17 வயசு, 3 வருஷம் ட்ரைனிங் கொடுத்து 20வது வயசுல தானியேலை இன்டர்வியூ பண்றான் நேபுகாத்நேச்சார். அப்ப அவங்க 10 மடங்கு அதிகமான ஞானம் இருக்குன்னு பாக்குறான். அதுக்கு அடுத்து என்ன பண்றான், அவன் ஒரு சொப்பனம் பாக்குறான். ஆனா அந்த சொப்பனம் என்னன்னு தெரியல, கலங்கி போயிருக்கிறான். அப்போ தானியேல் சொப்பனம் சொல்லி அவரை ஆலோசனைக்காரனாக, ராஜாவுக்கு ஆலோசனைக்காரன் உயர்த்தும் போது என்ன வயசு, மெனே தெற்கையில் உப்பாசின் வாசிக்கும் போது இதெல்லாம் இருக்கும் உங்களுக்கு. நீங்க அதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிடலாம் நீங்க. அப்புறம் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4லயும் ஒரே விஷயம் இருக்கும். ஒரு குருடனுக்கு பார்வை கொடுத்தார் இயேசு கிறிஸ்து. ஒன்னுல பர்திமேன் இருக்கும், இன்னொன்னுல 2 குருடன் இருக்கும், இன்னொன்னுல 1 குருடன் இருக்கும். அதே மாதிரி லேகியோன்ல ஒருத்தர் இருக்கான்னு ஒருத்தன், இன்னொருத்தர் 2 பேர் இருந்தாங்கன்னுவாங்க. இது எப்படி, இதெல்லாம் ஆர்டர் அப்படியே இருக்கும். இதெல்லாம் நீங்க பார்க்கலாம். அதனால நீங்க
நல்லா பைபிளை நல்லா தெரிஞ்சுக்கணும்னீங்கன்னா அதை படிக்கலாம். இல்லை எனக்கு தமிழ்ல தான் எனக்கு வேணும் அப்படின்னீங்கன்னா வாழ்வியல் விளக்க வேதாகமும் இருக்குது. வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட்ல போட்டது வாழ்வியல் விளக்க வேதாகமும்னு ஆல்பர்ட் தேவதாசன் அப்படின்றவரை எழுதுனது. ரொம்ப விரிவா விளக்கமா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கும். ஆழமா நீங்க பைபிளை நல்லா தெரிஞ்சு கொள்ளலாம். ஏன்னா அந்த ஆல்பர்ட் தேவதாசன் அவரை நான் போய் சந்திச்சேன் பல வருஷத்துக்கு முன்னாடி. இந்த பைபிளை நான் பார்த்துட்டு இவரை பார்க்கணும்னு போய் சந்திச்சேன். பார்த்தீங்கன்னா ஒரு 70 டைரி கிட்ட இருக்கும், 60-70 டைரி ஃபுல்லா பைபிளை பத்தி எழுதியிருந்தார். அவர் பல பைபிள் இங்கிலீஷ்ல பல பைபிளை காமிச்சாரு. அதெல்லாம் படிச்சு எல்லாத்தையும் பரோவா 25 வருஷம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காரு. அதுதான் அந்த வாழ்வியல் விளக்க வேதாகம்ன்றது. ரொம்ப அருமையான பைபிள். அது நிறைய விஷயங்கள் நீங்க அப்படிதான் தெரிஞ்சுக்கிடணும். நீ வெறுமனே பைபிள்ல இருந்து எல்லாம் தெரிஞ்சுக்குவேன் அப்படின்னு சொல்லி உட்காரக்கூடாது. நீங்க ஏன்னா நிறைய காரியங்கள் இப்ப அப்சலோம் 40 வருஷம் நின்னா அரண்மனை வாசல்ல. என்னைய ராஜாவுக்கு இருந்தா அவங்களை நல்லா நியாயம் விசாரிச்சிருப்பேன், எங்க அப்பா தாவீதை விட நான் நல்லா நியாயம் விசாரிச்சிருப்பேன். 40 வருஷமா நின்று அவன் பேசினான் அப்படின்றது பைபிள்ல. ஆனா அது 4 வருஷம்தான். நீங்க இதுல படிச்சாதான் தெரியும். அதனால நீங்க இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் பைபிள்லாம் படிங்க. சங்கீதத்துக்கு மாத்திரம் சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் 3 புக்கு எழுதியிருக்கிறார். சங்கீதத்தை மாத்திரம் வச்சு பெரிய பெரிய புக்கு, 3 புக்கு. அது மாதிரி நம்ம ஹீப்ரு படிக்கிறேன், நான் கிரீக்கு படிக்கிறேன்னு போகாதீங்க. அதுக்குன்னு ஒரு பைபிள் இருக்குது. முக்கியமான வார்த்தைகள் எல்லாம் நீங்க இப்ப பழைய ஏற்பாடு பூரா எபிரேய மொழியில் எழுதுனது, புதிய ஏற்பாடு பூரா கிரேக்க பாஷையில் எழுதுனது. அந்த முக்கியமானது மாத்திரம் அதுல ஒரு தனி பைபிள் இருக்கு. நீங்க அதை மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா போதும். நான் உங்களுக்கு படிப்படியா அதெல்லாம் நான் சொல்லுவேன். நான் உங்களுக்கு அதை நீங்க வேணும்னு சொன்னீங்கன்னா அதை பத்தி தெரியணும் டீட்டெயில் நான் வாங்கணும்னு நினைக்கிறேன்னீங்கன்னா அந்த பைபிளை நான் போட்டோ எடுத்து நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புறேன். நான் இடையில இந்த மாதிரி சொல்லிட்டே வரேன். நான் ஏன்னா ஒரு ஊழியக்காரனுக்கு இதெல்லாம் அவசியம். எனக்கு யாரும் அப்படி கற்றுக் கொடுக்கல. முக்கியமா நீங்க நல்லா இங்கிலீஷ் நல்லா தெரிஞ்சவங்க என்ன பண்ணணும்னா நிறைய வேர்ஷனை படிக்கணும். ஒரே வேர்ஷன்ல உட்காந்துடக்கூடாது. நியூ இன்டர்நேஷனல் வேர்ஷன் இருக்குது, நியூ செஞ்சுரி வேர்ஷன் இருக்குது, ஆம்பிளிஃபைட் பைபிள் இருக்குது, கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் இருக்குது, நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் இருக்குது, நியூ அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் இருக்குது. இப்படி நீங்க படிக்கணும். இப்படி படிக்கும் போது நீங்க நல்ல காரியங்களை நீங்க தெரிந்து கொள்ளலாம் விளக்கமா. இப்ப நீதிமொழிகள் 16 அதிகாரம் 33வது வசனத்துல நம்ம தமிழ் பைபிள் என்ன இருக்குது? சீட்டு மடியிலே போடப்படும், காரிய சீட்டியோ கர்த்தரால் வரும் இருக்குது. இதுக்கு என்னன்னா நம்மளுக்கு அதை ரைம்னுவாங்க. அந்த ராகம் எப்படி இருக்குன்னா, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். அந்த மாதிரி நமக்கு தோணுது. ஆனா அது இல்லை. சீட்டு மடியிலே போடப்படும், காரிய சீட்டியோ கர்த்தரால் வரும்னு. இது நமக்கு புரியல. சீட்டு மடியில போடப்படும், காரிய சீட்டியோ கர்த்தரால் வரும்னு. இப்ப இங்கிலீஷ் பைபிள்ல பாத்தீங்கன்னா அதுல 2 விதம் நல்லா இருக்குது. 2 இது முக்கியமா. நீங்க இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னா, யூ மே த்ரோ த டைஸ் பட் காட் டிசைட்ஸ் ஹவ் இட் ஷுட் ஃபால் இருக்குது. தமிழ்ல சொல்லணும்னா, நீங்க தாயக்கட்டைய உருட்டி போடலாம், ஆனா எந்த நம்பர் விழுகிறத முடிவு பண்றது கர்த்தர்ன்னு இருக்கு. இன்னொரு இங்கிலீஷ் பைபிள் எப்படி இருக்குன்னா, நீங்க 10 பெயர்களை 10 சீட்ல எழுதி சுருட்டி போடுறீங்க. இடதுகைக்கு வித்தியாசம் சின்ன குழந்தை பூன்னு எடுனா அது எடுத்துச்சுன்னா அதை பிரிச்சு பார்த்தா அதுல இருக்கிற பேரு கர்த்தர் ஏற்கனவே முடிவு பண்ணதுன்றது. இது படிக்கும்போது நமக்கு நல்லா புரியும் போது நீங்க உங்களுக்கு ஊழிய அழைப்பு இருக்கு அப்படின்றது எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, இந்த மாதிரி விஷயங்களை தெரிய என்ன ஆகும்னா, மற்றவங்கள்ட்ட பேசும்போது இது அவங்களுக்கு ப்ராஃபஸியா சொல்ல ஆரம்பிப்பீங்க. நான் அப்படித்தான் சொல்றேன். நான் அப்படியெல்லாம் நான் படிச்சுக்கிட்டு இருந்தத இப்ப என்ன பண்றாருன்னா எனக்கு ப்ராஃபஸியா சொல்ல வைக்கிறாரு. நீங்க தனியா ஒரு நோட் வச்சுக்கணும், ஒரு டைரிய. சும்மா ஒரு 20 பக்கம் நோட்டு 40 பக்கம் நோட் வச்சுக்க கூடாது. ஸ்கிரிப்லிங் பேட் வச்சுக்க கூடாது. சும்மா ஒரு பக்கம் தானே எழுத போற, சின்ன வச்சுக்க கூடாது. நல்லா ஒரு பெரிய டைரி, அழகு டைரி வாங்கிக்கோங்க. வச்சுட்டு என்ன பண்ணுங்கன்னா, நீங்க பைபிள் படிக்கும்போது சில விஷயங்கள் உங்களுக்கு புதுசா தர்ற மாதிரி இருக்கும். இப்ப நான் ப்ரே பண்றேன்னா, இயேசுவே உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஐயா,
ஒவ்வொருத்தர் மீது இப்படி வல்லமை இறங்கட்டும், இந்த அபிஷேகம் பொழுது இறங்கட்டும். அன்னைக்கு பேதுரு பேசும்போது அதை கேட்டுக்கொண்டிருந்த, கொர்நேலி வீட்டில் இருந்த அதை கேட்டுக்கொண்டிருந்த எல்லார் மீது ஒரு அபிஷேகம் இறங்கிச்சே. ஆவியானவர் எல்லார் மீது இறங்கினீரே, அதே வல்லமை அதே அபிஷேகம் ஒவ்வொருத்தருக்குள்ள இறங்கட்டும் ஐயா அப்படின்னு நான் சொல்லி ஜெபிக்கும் போது உங்க மேல அந்த அபிஷேகம் இறங்கிடும், அந்த பவர் இறங்கிடும் உங்களுக்குள்ள. நீங்க பைபிளை படிக்கும் போது அந்த உள்ள இருக்கிற அனாயிண்டிங் உங்களுக்கு ஃபயர் ஆயிடுச்சு. ஏற்கனவே உங்களுக்குள்ள அபிஷேகம் இருக்குது. என்னை கொண்டு என்ன பண்றாருன்னா அதை அனல் மூட்டிட்டார். இப்படி நடக்குமான்னு யோசிக்கலாம். பைபிள்ல இருக்குது. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயு மீது அவருடைய கரங்களை வைக்கிற போது அவருடைய அழைப்பு அனல் மூட்டுறாரு, அவருடைய அபிஷேகத்தை அனல் மூட்டுறாரு, அவருடைய விசுவாசத்தை அனல் மூட்டுறாரு, அவருக்குள்ள இருக்கிற வரங்களை அனல் மூட்டுறாரு. இது அப்படியே நடக்கும். அப்ப நீங்க பைபிள் படிக்கும் போது புதுசா தெரியும். நான் எப்பயுமே சொல்றது சங்கீதம் 138 8வது வசனம், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்னு. இத முதல்ல நான் படிக்கும் போது ஆரம்பத்துல 23 வருஷத்துக்கு நான் படிக்கும் போது எனக்காக கர்த்தர் செய்வார், எனக்காக அண்டர்லைன் பண்ணியிருக்கிறேன். அப்புறமா சில வருஷங்கள் ஆன பிறகு பாத்தீங்கன்னா யாவையும், ஏதோ 1 2 இல்ல, எல்லாவற்றையும் எனக்கு செய்து கொடுப்பாங்க, யாவையும் அதை அண்டர்லைன் பண்ணியிருக்கிறேன். ஆனா பின்னாடி பாத்தீங்கன்னா முடிப்பார், அதை அண்டர்லைன் பண்ணியிருக்கிறேன். பாதி வழியில விட மாட்டார், முடிப்பார். அப்ப எப்படி பாரு, நம்ம வளர்றோம்ன்றத அடையாளம். நீங்க பைபிள் படிக்கும் போது நீங்க ஆவியில வளர்ந்திருக்கீங்களான்றது, எந்த அளவுக்கு நீங்க பைபிளை தெரிஞ்சு வச்சிருக்கீங்களோ அதுதான் உங்க ஆவிக்குரிய வளர்ச்சி. ஆவிக்குரிய காரியங்களை நீங்க எவ்வளவு தூரம் அறிஞ்சு வச்சிருக்கீங்களோ அதுதான் ஆவிக்குரிய வளர்ச்சி. அதை சொல்லிட்டேன் வரேன் நானு. யாத்திராகமம் 33:14, அதற்கு அவர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். இது மோசேக்கு ஆண்டவர் சொன்னது. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். அப்ப ஆண்டவருடைய அந்த பிரசன்னத்துக்குள்ள போகும்போது முதலாவது நமக்கு கிடைக்கிறது ஒரு இளைப்பாறுதல் கிடைக்கும், ஒரு ரெஸ்ட், நமக்கு ஒரு பீஸ் கிடைக்கும். நமக்குள்ள அந்த பிரசன்னம், உங்க அறைக்குள்ள ஆண்டோடைய பிரசன்னம் வரும், உங்களுக்குள்ள ஆண்டோட பிரசன்னம் வரும். 2 விதத்துல வரும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, வறண்ட பாலைவனம் போல இருக்கிற ஆத்துமாவை நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல மாத்துவார். அதே மாதிரி நம்ம வெளிப்புற வாழ்க்கையில வறண்ட பாலைவனம் போல இருக்கிற நம்ம வாழ்க்கை நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல மாறும். சோ உள்ளும் புறமும் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். முதல்ல உள்ளதா ஆரம்பிக்கும், இதுதான் முக்கியம். 3 யோவான் 2 சொல்றார் இல்லையா, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்திருப்பாய். நீங்க உங்க ரொம்ப வேண்டியவங்க, ரொம்ப நேசிச்சவங்க, உங்க தாயோ தகப்பனோ இறந்துட்டாங்கன்னா உங்களுக்கு எப்படி துக்கம் இருக்கும்? அந்த துக்கம் அவ்வளவு சீக்கிரத்துல போகாது. அப்ப அந்த நேரத்துல நீங்க ஒரு ஏசி ரூம்ல உட்கார்ந்து இருக்கிறீங்க, ஒரு குளிர்ச்சியான இடத்துல இருக்கீங்க, அந்த குளிர்ச்சி தெரியாது. உங்களுக்குள்ள அந்த வருத்தம் உங்களை வெப்பமாதான் இருக்கும். அதே இது நல்ல ஒரு சந்தோஷமா ஒரு காரியம் நடக்குது. அப்ப வெளியே எவ்வளவுதான் வெயில் அடிச்சாலும் உங்களுக்குள்ள ஒரு குளிர்ச்சி இருக்கும். அதனால உள்ளார்ந்த மனுஷன் தான் முக்கியம். வேதம் முழுவதுமே பாத்தீங்கன்னா உள்ளார்ந்த மனுஷனுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கும். ஏன்னா அவர் சொல்றாரு இல்லையா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் என்னுடைய நீதியின் தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு வேலையெல்லாம் கூட கொடுக்கப்படும்ன்றார். என்ன கான்டெஸ்ட்ல சொல்றாருன்னா, என்னத்தை புசிப்பேன், என்னத்தை குடிப்பேன், என்னத்தை உடுத்துவேன் கவலை அப்படின்னு சொல்றாரு. நீ புசிப்பது குடிப்பதை காட்டிலும் நீ ஜீவனோட இருக்கையே அதை பாரு. எப்படி நான் வாழ போறணும், எப்படி இந்த காரியத்தை செய்ய போறணும், எப்படி என் பிள்ளையோட வேலைக்கு படிக்க வைக்கிறதுக்கு எங்க நான் காசுக்கு போவேன், நான் இப்ப புது வீடு போகணும் அப்படின்னா நான் வாடகை வீடு போனாலும் நம்ம அட்வான்ஸ் கேட்பாங்க, அந்த அட்வான்ஸ் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு நீ சொல்லி யோசிக்காத. அதுக்கெல்லாம் கவலைப்படாத, நீ ஜீவனோடு இருக்க பாருன்ற. நிறைய பேர் செத்து போயிட்டான், நீ ஜீவனோடு இருக்கியே. அதே மாதிரி இதை நான் என்ன செய்ய போறேன், அப்படி என்ன செய்ய போறேன்னு நினைக்காத, இது எப்படி பண்ண போறேன்னு நினைக்காத. உன் சுகத்தோட இருக்க பாரு, அதை பாருன்றாரு. உன் சரீரத்து சுகத்தோட இருக்க பாருன்றாரு. இப்ப சுகவீனமா இருக்க ஒருத்தன் போய் அவனுக்கு என்ன தேவை, சுகம். அவன்கிட்ட போய் நான் கோட்டு சூட்டு வாங்கிட்டு வரேன், கோட்டு சூட்டா தேவை இல்ல, எனக்கு சுகம் வேணும் முதல்ல. அதனால
எதை யோசிக்கணும்ன்றத கத்துக் கொடுக்கிறார். அப்ப இதை யோசிக்கும்போது நம்ம ஆண்டவர் பிரசன்னத்துல போகும்போது என் தேவைகளை எல்லாம் சந்திக்கிறவர், என் பிரச்சனைகள் எல்லாம் முடிவு உண்டாக்க முடியும். என்னால முடியாத காரியம் பல நாட்கள் நான் போராடிக்கிட்டு இருக்க ஒரு காரியத்துக்காக, ஆனா இந்த காரியத்தை என் கர்த்தர், என் பரம தகப்பன், என் இயேசு ராஜா எனக்கு அற்புதம் செய்ய முடியும்னு நினைக்கிறோம் பாருங்க. நமக்குள்ள ஒரு இளைப்பாறுதல் வந்துடும், நமக்குள்ள ஒரு சமாதானம் வந்துடும். இதுதான் இளைப்பாறுதல்ங்கிறது. நீதிபதி 13:12 பாக்குறோம். நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும். விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல இருக்கணும். இழைத்து போன இருதயம் காத்திருந்து காத்திருந்து எப்பதான் அந்த காரியம் நடக்குமோ, எப்பதான் இது நடக்குமோன்னு நினைக்கும் போது நமக்குள்ள என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பாரம் ஆகுது. அந்த பாரம் நீங்கி போயிடும். ஆண்டவரை பத்தின நினைவு, என் இயேசு ராஜா இருக்கிறார். அதுதான் நீங்க பாட்டு பாடும் பொழுதும் ஜெபிக்கும் போதும் ஆண்டவரை நினைச்சு நீங்க ஜெபம் பண்ணணும். ஆண்டவரை நினைச்சு பாட்டு பாடணும். நீங்க டங்ஸ் பேசினா கூட ஆண்டவரை நினைச்சு போயிடும். ஏன் டங்ஸ் பேசணும் அப்படின்னா, நம்மளை மறக்கிறதுக்காக. நம்மளை மறந்தாதான் தேவ பிரசன்னத்துக்குள்ள நம்ம போக முடியும். உங்க ஆத்துமாக்குள்ள ஆண்டவர் பேச மாட்டார், உங்க மனசை வச்சு பேச மாட்டார், உங்க உணர்ச்சிகளை வச்செல்லாம் ஆண்டவர் பேச மாட்டார். இடையில சந்தோஷமா இருக்குது அப்படின்னா ஆண்டவர் நமக்குள்ள அவர் நல்ல அபிஷேகத்துல நிரப்புறார், சுத்தாவியான நிறைவு நமக்குள்ள உண்டாகுது. அப்படி இல்லை, ஆவியில கழிவுறது வேற. நீங்க உங்களுக்குள்ள ஆத்துமாக்குள்ள சந்தோஷப்படுறதுக்கு ஆண்டு சம்பந்தம் கிடையாது. அவர் நம்ம ஆவியில தான் கழிவுற வைப்பாரு. இப்ப லூக்கால பாத்தீங்கன்னா எலிசபெத்தும் மரியாளும் ஒருத்தர் சந்திச்சு ஒருத்தர் வாழ்த்தும் போது அவங்க ஆவியில கழிவுறுத்தாங்க. ஏன்னா மரியாளுடைய கர்ப்பத்துல ஆண்டவரே இயேசு கிறிஸ்து வர போறாரு. எலிசபெத்துடைய கர்ப்பத்துல யோவான் ஸ்நானகன் இருக்கிறான். சோ ஆவியில கழிவுறாங்க. அப்படித்தான் நம்ம ஆவியில கழிவுறணும். மாம்சத்துல சும்மா அப்படி அழுதுகிட்டு அப்பா ஐயான்னு அழக்கூடாது. நம்ம நினைச்ச அந்த சுய பச்சாதாப கண்ணி, செல்ஃப் சிம்பத்தட்டிக் டேஸ் ஆண்டவர் ஒரு நாளும் அதை கன்சிடர் பண்ண மாட்டாரு. ஐயோ இப்படி இருக்கிறேனே அப்படி இருக்கிறேனே இல்ல, கஷ்டம் உண்டு. ஆனா அப்படி அழுகும் போதும் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இசுவே எனக்கு ஊழியம் செய்யும் ஐயா, எனக்கு ஊழியம் செய்யும் ஐயா. இங்கிலீஷ் பைபிள் அழகா இருக்குது. ஐ எம் யுவர் ஹெல்பர், ஐ எம் யுவர் கவுன்சிலர், ஐ எம் யுவர் கம்ஃபர்டர், ஐ எம் யுவர் ஸ்ட்ரென்தனர்னு இருக்குது. நான் உனக்கு உதவி செய்வேன், உன்னை ஆற்றி தேற்றுவேன், உன்னை திடப்படுத்துவேன், உனக்கு ஆலோசனை தந்து உன்னை தூக்கி நிறுத்துவேன் அப்படின்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? ஏன்னா ஒரு காலகட்டத்துல எனக்கு அப்படி ஆச்சு. எனக்கு யாருமே என்னை புரிந்து கொள்ளல, என்னோட அழைப்பை புரிந்து கொள்ளல. எனக்கு அழைப்பு இருக்குது, ஊழிய அழைப்பு இருக்குன்ற யாரும் புரிந்து கொள்ளல. எனக்கு அப்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்ப நான் ஆண்டவர்கிட்ட வந்த போது என்ன ஊழியம் செய்ய கூப்பிடுனாரு. அப்ப எனக்கு நான் தான் உனக்கு ஊழியம் செய்யணும், நீங்க எனக்கு ஊழியம் செய்வீரான்னு போது, இல்ல என்னை கூப்பிடு, நீங்க கூப்பிடு, எனக்கு ஊழியம் செய்யுமாப்பான்னு கேளுனாரு. ஊழியம் செய்யுமாப்பான்னு பாருங்க, இந்த பாட்டை பாடு அப்படின்னாரு. இந்த பாட்டை பாடு அப்படின்னாரு. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, போராட சோர்ந்து போகாதே, கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ, கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ, சோர்ந்து போகாதே பணமே, சோர்ந்து போகாதே, போராட சோர்ந்து போகாதே, துன்பங்கள் தொல்லைகள் உன்னை சூழ்ந்து கொண்டாலோ, துன்பங்கள் தொல்லைகள் உன்னை சூழ்ந்து கொண்டாலோ, அன்பர் உன்னை ஸ்தோத்திரப்பா. இந்த பாட்டை பாடும் பொழுது எனக்குள்ள ஒரு ஆறுதல் உண்டாச்சு. முதலாவது
ஒரு தாய் தேற்றுவது போல் தேற்றுவேன்னு சொன்ன தெய்வம் ஒரு தாய் தேற்றுவது போல என்னை தேற்றினார். உன் சூழ்நிலை அறியாத தேவன் அல்ல, உன் சூழ்நிலையை அறிவேன், உன் வேதனையை அறிவேன்ற உணர்வு எனக்குள்ள உண்டாச்சு. அது அவர் நமக்கு தரது. அடுத்து பாத்தீங்கன்னா, வாக்களித்த தேவனை நீ பாடி கொண்டாடு, வாக்களித்த தேவனை நீ பாடி கொண்டாடு, ஊக்கமான ஆவி உன்னை தாங்க மன்றாடு, ஊக்கமான ஆவி உன்னை தாங்க மன்றாடு, சோர்ந்து போகாதே மனமே சோர்ந்து போகாதே. அப்படி போல ஆண்டவர் நமக்கு ஊழியம் செய்வார். இதான் நீங்க டெய்லி ஜபத்துல பண்ணணும். சில நேரங்கள்ல நம்மளுக்கு வறட்சியா இருக்கும், சோர்ந்து போனேன், அப்படி அந்த பாட்டை பாடும்போது எனக்கு ஒரு தாய் தேற்றுவது போல தேற்றினாரு. அடுத்து ஒரு தகப்பன் திடப்படுத்துவது போல நான் என்ன செய்யணும்னா, நான் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அறிக்கை செய்ய, வாக்களித்த தேவனை பாடி கொண்டாடு. நான் கொடுத்த வாக்குத்தத்தங்கள்லாம் அவனுக்கு கொடுத்திருக்கிறேனே, அப்ப நீ அவெல்லாம் என்ன பண்ணணும், ஆண்டவரே இப்படி எல்லாம் வாக்குத்தத்தங்கள் கொடுத்திருக்கிறீங்க அப்பா, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெறாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்துக்கு உடன்படிக்கை நிலைபெறாமல் இருக்கும் என்று உன்மேல் மனதுரை கத்த சொல்லுகிறேன் என்று கொடுத்திருக்கிறீரே அப்பா. ஏசாயா 54:10 சொல்லியிருக்கீங்க அப்பா. நோவாவோடு செய்த உடன்படிக்கைய தகப்பனே நினைவு கூர்ந்தீரே ராஜா, வானத்துல வில்லை வைத்து பார்த்து நினைவு கூர்ந்தீரே. அப்படி போல எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நான் நோக்கி பார்க்கும் போது நீர் அந்த வானவில்ல போல நீர் நோக்கி பார்க்கிறீரப்பா. நீ கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து உமக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்று இருக்கப்பா. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்லப்பா, மனம் மாறுவதற்கு ஒரு மனுபுத்திரன் அல்லப்பா. நீ சொல்லியும் செய்யாது இருப்பீரோ, வசனத்தை நிறைவேற்றாது இருப்பீரோ ராஜா. இதெல்லாம் நமக்கு வரும், அப்படியே பப்ளிங் வாங்க இங்கிலீஷ்ல. உங்களுக்குள்ள இருக்கிற ஆவி அனல் மூட்டுவார், அவர் அனல் மூட்டுவார். நீ அதனால வாக்குத்தத்தங்களை நீங்க உணர்ந்து சொல்லணும். அப்படி சொல்லும் போது உங்க ஆவியை தூக்கி நிறுத்திடுவார். அதுதான் திடப்படுத்துறது. முதல்ல உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவார். அதாவது ஒரு தாய் எப்பயுமே பாத்தீங்கன்னா தகப்பன்மாருடைய தாய்மாருடைய மனசு ரொம்ப இலகுன மனசா இருக்கும். நம்மளுக்கு வந்து பரீட்சையில ஃபெயில் ஆயிட்டாலும் இன்டர்வியூ போய் வேலை கிடைக்காம வந்துச்சு, இன்டர்வியூக்கு போனோம், செலக்ட் ஆகல, இல்ல வேலை கிடைக்கல, எந்த வேலை போட்டாலும் வேலை கிடைக்கல, தொடர்ந்து வேலை கிடைக்காம போராடிக்கும் போது தகப்பன்மார் வந்து சாதாரண எடுத்துக்குவாங்க. என்ன நல்லா இன்னும் 4 கம்பெனி போய் ஏறி இறங்கு, அந்த கம்பெனி போட்டியா, இந்த கம்பெனிக்கு வேலைக்கு போட்டியா, அந்த பேப்பரை பாரு, இந்த பேப்பரை பாரு, வேலை வாய்ப்பு பாரு அப்படின்னுவாங்க. ஆனா தாய்மார்ல உனக்கு ஆண்டவர் தருவார்றா, உனக்கு ஆண்டவர் தருவார்றா, நீ வருத்தப்படாதரா, அப்படி அரவணைப்பாங்க. இந்த ரெண்டும் ஜீசஸ் நமக்கு பண்ணுவார். ஒரு தாய் தேற்றுவது போல தேற்றுவார், ஒரு தகப்பன் திடப்படுத்துவது போல நம்மளை திடப்படுத்துவார். இதான் அவருடைய பிரசங்கம்ன்றது. அவர் நமக்குள்ள வந்து நமக்கு அவர் ஊழியம் செய்வார். மகா பிரதான ஆசாரி என்றது அதுதான். நம்மளுக்கு வந்து நம்ம மாம்சம் இருக்குது, அதுக்குள்ள ஒரு ஆத்மா இருக்கு, அந்த ஆத்மாக்குள்ள நம்ம ஆவி இருக்குது. இதான் வெளிப்பிரகாரம், உள் பிரகாரம், மகா பரிசுத்த ஸ்தலம்ன்றது அந்த ஆசரிப்பு கூடாரத்துல. அப்ப வெளியே இருந்து நீங்க பிரேயரை ஸ்டார்ட் பண்ணணும். நீங்க வந்து உங்க மனசுல என்ன தோணுதோ அதை நீங்க பண்ணணும். ஏதாவது ஒரு பாட்டை முதல்ல 2-3 பாட்டை பாட ஆரம்பிக்கணும். 2-3 பாட்டு பாடணும். அதுக்கடுத்து என்ன பண்ணணும், வாக்குத்தத்தங்கள் எல்லாம் சொல்லிட்டு இப்ப அருமையான வாக்குத்தத்தங்களை கொடுத்துருக்கீங்களாப்பான்னு அவரை நல்லா பிரைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நன்றி சொல்லணும். அதுலயே இருந்துக்க கூடாது. நீங்க வந்து அந்த பாட்டிலேயே நின்றக்கூடாது. அது வந்து ஒன்வே பிரேயர் ஆகிரும். ஆண்டவர் நம்மளோட பேசணும். நீங்க ஜெபிக்கும் போது ஆண்டவர் உங்களோட பேசணும்ன்ற நோக்கத்தோட காரணம். அதுக்குதான் இந்த தேவ பிரசன்னம்ன்றது ரொம்ப முக்கியம். ஆண்டோடைய அந்த பிரசன்ஸ், இது வந்து இந்த தேவ பிரசன்னத்தின் அனுபவம் அப்படின்னு போட்டேன். என்ன தமிழ்ல வைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்தது. எக்ஸ்பீரியன்சிங் த பிரசன்ஸ் ஆஃப் காட்.
தேவ பிரசன்னத்தை அனுபவித்தல் அப்படின்னா ஒரு மாதிரி இருக்குது. அதனால நான் தேவ பிரசன்னத்தின் அனுபவம் பட்டேன். இங்கிலீஷ்ல அழகா இருக்கு, எக்ஸ்பீரியன்சிங் த பிரசன்ஸ் ஆஃப் காட். அதுல என்னன்னா வெறும் பிரசன்ஸ் ஆஃப் காட் இல்ல, the power of the presence of God. ஆண்டவருடைய பிரசன்னம் நமக்குள்ள வரும்போது வல்லமையோட வரும், வல்லமையோட வரும். அவருடைய வல்லமை எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. நமக்குள்ள வந்து எப்படி இருக்கு, நம்மளை ஆட்கொள்வார், நம்மளை திடப்படுத்தி தூக்கி நிறுத்துவார், நம்மளோட பேசுவார். நாம அவர்கிட்ட பேசுறது பெருசா, அவர் நம்மகிட்ட பேசுறது பெருசா? அவர் நம்மகிட்ட பேசுவார், அந்த அனுபவத்துக்குள்ள உங்களை கொண்டு வருவார். அப்ப நம்மளுடைய பாரம் முதல்ல நம்மளை விட்டு எடுத்து போடுவார். முதல்ல நம்ம பாரப்படுறோம் பாருங்க, நம்மளுக்கு ஒரு ஹெவினஸ் இருக்கும், நமக்குள்ள ஒரு பாரம் இருக்கும். ஏன் இந்த காரியம் இத்தனை வருஷம் இப்படி இருக்குது, நான் ஏன் இப்படி இருக்கிறேன்? ஆண்டவர் அறியாதவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க, ஆண்டவர் அறிந்து நான் நீதி உள்ள வாழ்க்கையை வாழுகிறேன், ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழுகிறேன், ஒரு சுத்த மனசாட்சியோட இருக்கிறேன், எனக்கு ஏன் அந்த கஷ்டம் அப்படின்னு போது அவர் பேசுவார். ஏன்னா அவரை தான் நீங்க கேட்கறீங்க, ஏன் எனக்கு ஆண்டவர் செய்ய மாட்டேங்கிறார் அப்படின்னும் போது அவர் பேசுவார். ஏன்னா மத்தேயு 11:28 சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே நீங்க எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இப்ப இதை படிக்கும் போது எப்படி படுதுங்கன்னா, நீங்க நமக்கு ஒண்ணு புரியுது, அதாவது பாரமா இருந்தா என்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்றாரு, இளைப்பாறுதல் தருவேன்றாரு. அப்படி இருக்கக்கூடாது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, வருத்தம் பாரம் ரெண்டு காரியம் சொல்றார். வருத்தத்தினாலே பாரம், வருத்தத்தின் மேல வருத்தம், வருத்தத்தின் மேல் வருத்தம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும், நீ வா நீ வா நீ வா, நீ வராதெல்லாம் இல்ல, நீ யாரெல்லாம் இந்த மாதிரி பாரமா இருக்குதோ, உன்னோட பாரமா இருக்கியோ, நீ எல்லாரும் ஏண்டவா, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அப்ப இளைப்பாறுதல் தருவேன் என்ன அர்த்தம்? நான் உனக்கு அதை செஞ்சு தருவேன், நீ பயப்படாத, சோர்ந்து போகாத. அப்ப நீங்க எப்பன்னா அதுக்கு நீ அதிகமா படிக்கணும், நீங்க பைபிள் அதிகமா படிக்கணும். ஏன் பைபிள் அதிகமா படிக்கணும்னு கேட்டீங்கன்னா, உங்களோட ஆண்டவர் பேசணும், இந்த பைபிள்ல தான் பேசுவார். இதுதான் ஆவிக்குரிய பிரமாணம். இப்ப நீங்க கோர்ட்ல வந்து என்ன வாதாடுவாங்க? வாதம் பிரதிவாதம் ரெண்டு பேர் இருப்பாங்க. ஒருத்தர் சொல்லுவாங்க திருடன்வா, இன்னொருத்தர் வக்கீல திருடலன்னு வாக்குவாதம் நடக்கும். அப்ப ஜட்ஜு அதுக்கு தீர்ப்பு சொல்லுவார். அப்ப ரெண்டு பேரும் எதை வச்சு, மூணு பேரும் ஜட்ஜு எதை வச்சு ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாரு? இவங்க வழக்காடுறவங்க இந்தியன் பீனல் கோட், இந்த சட்டம் இப்படிதான் இருக்குது, அந்த சட்டத்தின்படி இவன் இந்த தண்டனை கொடுக்கணும் அப்படின்வாங்க. இந்த இவர் சொல்வாரு, எதிராக வாதாடுறவரு, இந்த சட்டத்துல இந்த பிரிவுல படிமனுக்கு தண்டனை கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசியில அந்த நீதிபதி என்ன பண்ணுவாருன்னா, அவருக்கு எந்த சட்டத்தின்படி இவனுக்கு தண்டனை கொடுக்கலாமா விடுதலை பண்ணலாம் முடிவு பண்ணுவார். அப்படி போல ஆண்டவர் இதன்படிதான் நம்மளை நடத்துவார். இது ஆவிக்குரிய பிரமாணம். இது இப்படி போட்டிருக்கு இல்லையா? அப்ப இதை வச்சு நீங்க ஆண்டவர்கிட்ட பேசணும். பேசுவார் உங்களோட ஆண்டவர், இந்த பைபிள் வச்சுதான் பேசுவார். நீங்க அப்ப என்ன பண்ணா, இத்தனை வருஷம் நானு ஒரு குழந்தைக்காக நானு மன்றாடுறேனே, எத்தனை வருஷம் நான் உங்களுக்கு எப்படி ஒரு நீதி உள்ள வாழ்க்கை வாழ்ந்தேன், ஒரு பாவமில்லாத வாழ்க்கையை நான் வாழ்ந்திருக்கிறேனே, எவ்வளவு பேருக்கு நான் நன்மை செஞ்சேன், நான் நல்லது செஞ்சேனே, நான் சும்மா சுயநலமா இருக்கல, நான் நன்மையை செஞ்சேன், மற்றவங்களுக்கு நான் உதவி செஞ்சேன், அதெல்லாம் நமக்கு தெரியுமே, என்னையே ஆசீர்வதிக்க மாட்டேங்கிறீரப்பா அப்படின்னு கேட்கும் போது, அண்ணாளை பார்த்து யானுவார். நீங்க படிச்சிருப்பீங்க, அண்ணால படிச்சிருப்பீங்க. ஆனா இதெல்லாம் நீங்க அதை குறிப்பா கவனிக்கலையோ அதை கொண்டாடுவார். அண்ணா நல்லா ஜெபிக்கிற மனுஷி, ஜெபம் பண்றவா, உபவாசம் பண்ணி ஜெபம் பண்றவா, கண்ணீரோடு ஜெபிக்கிறவா, மன்றாடி ஜெபிக்கிறவா, ஒருத்தனை பண்ணி ஜெபிக்கிறவா. அப்போ உங்களுக்கு தெரியும், அப்ப என்னை மாதிரியே இருக்குதே, என்னை மாதிரி இருக்கு அண்ணாவுடைய வாழ்க்கைன்னு தோணும் உங்களுக்கு. அந்த அண்ணாவுக்கு நான் ஏன் காக்க வச்சேன் பார்த்தியா? ஒரு சாமுவேல் தீர்க்கதரிசியை பிள்ளையா கொடுத்தேன், அதுக்குதான் காக்க வச்சேன். ஏன்னா ஏலிக்கு அப்புறம் ஓப்பனி பணக்கா சிறந்துருவாங்க. அதுக்கப்புறம் சாமுவேல் தீர்க்கதரிசியை நான் கொண்டு வரணும், ஆசாரியன் ஆகும், தீர்க்கதரிசி ஆகும். அந்த சாமுவேலை சுமக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை நான் அண்ணாளுக்கு கொடுத்தேன். எப்படி இயேசு கிறிஸ்துவ
கற்பத்துல சுமக்கக்கூடிய கிருபைய மரியாதை கொடுத்தேனோ அப்படி போல சாமுவேல் சுமக்கக்கூடிய கிருபையை நான் அண்ணாள் கொடுத்தேனேன்னு அப்படி போல உனக்கு நான் தருவேன். இல்லைன்னா இன்னொரு விதத்துல பேசுவார். நான் யோபுவை பார்த்தியா, யோபு எல்லாத்தையும் எடுத்து போட்டான் சாத்தான். முதல்ல சொத்தெல்லாம் எடுத்து போட்டான், அடுத்து பிள்ளைகள் எல்லாத்தையும் எடுத்துட்டான். ஆனால் என்னை நேசிச்சான் பார்த்தியா, எனக்கு இதை செஞ்சாதான் நான் ஆசீர்வதி என்னை நான் நேசிப்பியா, இதை நான் செய்யலன்னு நேசிக்க மாட்டியா. யோவான் எடுத்து சுவிசேஷம் கடைசி அதிகாரத்துல பார்த்தியா, 21 அதிகாரத்துல பார்த்தியா, நான் பேதர்கிட்ட என்ன சொன்னேன், நீ சின்ன வயசா இருக்கும்போது உன் இஷ்டப்படி நடந்த, உன் முதிர் வயது வரும்போது உன் இடைக்கட்சி நீ எடுத்து கட்ட முடியாது, இன்னொருத்த எடுத்து கட்டுற மாதிரி இருக்கும். உனக்கு தலைகீழாக உன்னை சிலுவையில அடிச்சிருவாங்க. உன்னை அப்படிதான் உன் மரணம் இருக்கும், முடிவு இருக்கும். என்னை நேசிக்கிறாயா? நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே. உன்னை நான் செஞ்சாதான் நேசிப்பியா, நீ செய்யலன்னு நேசிக்க மாட்டியா? இல்ல ஆண்டவரே, என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா, என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா, நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே, இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே. அப்படி அவனை ஆசீர்வதிச்சாலும் ஆசீர்வதிக்கலைனாலும் என்னை நேசிப்பியா? நான் நேசிப்பேன். எனக்கு அதெல்லாம் நடந்தது சேலஞ்சு. கர்த்தருக்கும் சாத்தானுக்கும் நடந்த சேலஞ்சு. இவனுக்கு பணம் கொடுத்தா இவன் நேசிப்பான், பணத்தை கொடுக்காம இருந்து பாரும் நேசிக்கிறானா பாரு. சுத்தமா பணமே இல்லாம, கையில எந்த பணமும் இல்லாம அப்படி இருந்தோம். அப்பயும் கூட ஆண்டவரே நம்பி இருந்தோம், ஆண்டவரை நேசிச்சோம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் பண்ணணும்னே ஆண்டவர் கோவிச்சுக்குவாங்க, இந்த ஆண்டவர் செய்யலையே. எங்க அப்பா இறந்த சமயம் நிறைய பேர் வந்தாங்க, வந்து பார்த்துட்டு போறாங்க. வந்து அவங்க மாலை போட்டுட்டு அவரு என்னெல்லாம் நன்மை செய்தாரு அவங்க இருக்கும்போது, உயிரோடு இருக்கும்போது நினைச்சு பார்த்து அப்படியே போறாங்க. அப்ப அந்த ஊர்லயே பெரியவர், ஒரு முக்கியமான குடும்பம், பரம்பரை அவங்கதான் அந்த ஊர்ல பெரியவங்க. ஏக்கர்னா அவ்வளவு ஏக்கர் கணக்குல சொத்து எல்லாம். எந்த ஒரு நல்ல காரியம்னாலும் அவங்க வீட்டுல இருந்து ஒரு தொகை தருவாங்க, பெரிய தொகையா இருக்கணும். எல்லாரும் மரியாதை செலுத்துவாங்க. அந்த வீட்டுல இருந்து ஒருத்தர் வந்திருந்தார். நான் அண்ணன் தான் கூப்பிடுவேன், ஏன்னா கிராமத்துல அது ஒரு பழக்கம் எங்களுக்கு. அது ரொம்ப நல்லது. அது இந்த அங்கிள் ஆன்டி இதெல்லாம் இருக்காது. அண்ணன் அக்கா அம்மா ஐயா அப்படின்னு தான் இருக்கும். அண்ணன் தான் கூப்பிடுவேன். அவர் வந்திருக்காரு. அவர் வந்து உக்காந்தவரு, அங்க எத்தனை பேர் வந்திருக்காங்களோ அத்தனை பேருக்கும் வந்து எல்லாருக்கும் காஃபி வாங்கி வந்து கொடுன்றார். அவரோட வந்தவங்களை அவர் வந்தாருன்னா ஒரு 10 பேர் கூட வருவாங்க. எல்லாருக்கும் என்ன வேணும் வாங்கி கொடுன்றாரு. ஒரு சாயங்கால நேரம். அப்ப நான் போய் அண்ணா உன்கிட்ட பேசலாமா என்ன உடனே அவரு, நீ ஒரு பாக்கியராஜ் சாருக்கு தானே அசிஸ்டண்டா இருக்க, நீதானே அப்படின்னாரு. நான் இருந்தேனே, இப்ப நான் ஊழியத்துல இருக்கேனே அப்படின்னு, உங்களோட வார்த்தை பேசலாமாண்ணே என்ன, நான் பேசு அப்படின்னாரு. நீங்க ஒருத்தருக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணீங்கண்ணே, அவ்வளோ ஹெல்ப் பண்ணீங்க, 12 காரியம் 13 காரியம் ஹெல்ப் பண்ணிருக்கிறீங்க. ஆனா ஒரு காரியம் உங்களால அவருக்கு உதவி செய்ய முடியல. உங்களை மிக கடினமா உங்கள்ட்ட பேசிட்டு போயிட்டாரு இன்னைக்கு. என்னால சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கீங்கன்னு. அவருக்கு ஆச்சரியம்னா, அதாவது இது நடந்தது நான் மிகைப்படுத்தி பேசல. எங்க குடும்பத்துல ஒரு சொந்தக்காரர் இதெல்லாம் கேட்டுட்டு உட்கார்ந்து இருக்கிறார். அவர் பாக்குறது மாதிரி இதை செய்ய வைக்கிறார். ஆண்டவர் வந்து
ஞானம் உள்ள தேவன் சாதாரணமானவர் கிடையாது, அசாதாரணமான தேவன். உங்களை கனப்படுத்துவார். எங்க வச்சு கனப்படுத்துவார். ஊர்லயே பெரிய மனுஷன் அவர். உங்களுக்கு எப்படியா தெரியும்? அப்படியே நேர்ல பார்த்த மாதிரி சொல்றீங்க. உண்மையில அப்படிதான் வந்திருக்கிறேன் நானு. இந்த 12, 13 காரியம் நல்லது செஞ்சீங்க, அதெல்லாம் விட்டுட்டாருலண்ணே. ஒரு காரியம் உங்களுக்கு செய்யலன்னு உடனே உங்களை என்ன பண்ணிட்டாரு? கடினமா பேசி உங்க உறவை தூக்கி போட்டு போயிட்டாரு. நீங்க அதையே பெருசா நினைக்கிறீங்க. எல்லாம் ஆண்டவர் கணக்குல வச்சிருப்பாருங்க. அவரும் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை தருவாருங்க. இப்ப நான் பேசும்போது உங்களுக்குள்ள ஒரு இளைப்பாறுதல் உண்டாயிடுச்சுன்னு பாருங்க. ஆமையா ஆமையான்றாரு. ஆமையான்னு சொல்லிட்டு சொல்றாரு, ஓ இதுதான் ஊழியமான்னு சொல்றியோ, எல்லாம் ஊழியம் சொல்றியோ, நல்லா பண்ணியா அப்படின்னு. இந்த மாதிரிதான் ஆண்டவர் உங்களை வல்லமையா பயன்படுத்துவார். எல்லாம் ஒரு நிமிஷம் உங்க இருக்கிற இடத்துல நீங்க ஆண்டவரை நோக்கி பாருங்க. இயேசுவே என்னை இதே போல பயன்படுத்துங்கப்பான்னு கேளுங்க. என்னை இதே போல பயன்படுத்துங்கப்பா கேளுங்க. இயேசுவே என்னை பயன்படுத்துங்கப்பா. நீங்க சொல்லாம பயன்படுத்த மாட்டார். நிறைய பேர் நினைக்கிறாங்க யோனா மாதிரி நம்ம எந்த ஆப்போசிட்ல போனா கூட நம்மளை தூக்கி ஊழியம் பண்ணுவாருன்னு நினைக்கிறாங்க. நம்ம எப்படியும் போயிட்டே இருக்கலாம், ஆண்டவருக்கு வேணும்னா தூக்கி வந்துருவாருன்னு. இல்ல, அது யோனாவுக்கு பண்ணார். அது யோனாவுக்கு எல்லாரும் பண்ண மாட்டார். ஏசாயா தீர்க்கதரிசியா பயன்படுத்தணும்னா ஏசாயா என்னை அனுப்பும்னு சொல்லுவரை காத்திருந்தார். என் நிமித்தம் நான் யார அனுப்புவேன்னு ஆண்டவர் சொன்னார். அப்ப ஏசாயா என்னை அனுப்பும், என்னை பயன்படுத்தும் அப்பான்னு நீங்க கேட்டாதான் உங்களை பயன்படுத்துவார். ஏன்னு கேட்டீங்கன்னா நம்மளுக்கு சுயாதீன பிரமாணத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சுயாதீன பிரமாணம் நம்மளை இதை செய்யாத, இப்ப ஜெபம் இப்ப பைபிள் படி அப்படிலாம் சொல்ல மாட்டார். இப்ப பாட்டு அப்படிலாம் சொல்ல மாட்டார். நாம பைபிள் படிக்கிறோமா, நாம ஜெபிக்கிறோமான்னு பார்ப்பார். நாம அன்பு கொள்றோமான்னு பார்ப்பாரு. அதனால எல்லாரும் யார் ஊழியம் செய்யணும்னு வாஞ்சிக்கிறீங்களோ நீங்க இயேசுவேன் எடுத்து பயன்படுத்துமாப்பான்னு கேளுங்க. இயேசுவேன் எடுத்து பயன்படுத்தும் ஐயா தகப்பனே. அந்த இறுதியத்துக்கு ஏற்ற சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை சொல்லும்படியான அப்பா அந்த பாக்கியத்தை எனக்கு தாரும் ஐயான்னு கேளுங்க. அப்பா அந்த பிள்ளைகளுடைய நாவை தொடும் ஐயா தகப்பனே. இப்பொழுது உடைய கரம் தொடட்டும் ஐயா, ஒவ்வொருத்தரையும் தொடட்டும் ஐயா தகப்பனே. உடைய ஆணி வாய்ந்த தழுமுள்ள கரத்தை ஒவ்வொரு பிள்ளை மீது வைங்கப்பா, வைங்க ராஜா. ஒரு அபிஷேகம் அந்த பிள்ளைகளுக்குள்ள கடந்து வரட்டும் ஐயா. இதுவரை இருந்த வாழ்க்கை மாறட்டும் ஐயா, இப்பொழுது மாறட்டும் தகப்பனே. அந்த வல்லமை இந்த வல்லமை இறங்கட்டும் ஐயா. ஓரா வாக்காபா ராணா தேதி நீ மாக்கா தோரோ கோபோரோ. அப்பா அவனுடைய பிரசன்னம் அந்த பிள்ளைகளுக்குள்ள இறங்கட்டும் தகப்பனே. முகத்தடிகளை முறித்து போடுகிற அபிஷேகம் இதுவரை இருந்த பாரத்தை எடுத்து போடும் அப்பா, முறித்து போடும் ஐயா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்க எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொன்னீங்களே அப்பா. இப்பொழுது இந்த பிள்ளைகளுடைய பாரம் எல்லாம் நீங்கி போவதாக. என் இயேசு கிறிஸ்து நல்லவர், அவர் நல்ல தேவன், அவர் நல்ல மெய்ப்பன். எனக்கு நல்லதையே செய்வார், ரெட்டிப்பாய் செய்கிற தேவன் அவர். ஓ எனக்கு எது நன்மையோ அதைத்தான் எனக்கு செய்வார். அவர் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன், குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன், கசந்த மாறாவை மதுரமாக மாற்றுகிற தேவன், கண்ணீரை களிப்பாய் மாற்றுகிற தேவன், துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற தேவன். இயேசுவே ஒரு இளைப்பாறுதல் இந்த பிள்ளைகளுக்குள்ள கடந்து வருவதாக. இயேசுவே ஒரு இளைப்பாறுதல் இந்த பிள்ளைகளுக்குள்ள கடந்து வருவதாக. ஓ இயற்கைக்கு அப்பாற்பட்ட அந்த வல்லமை இந்த பிள்ளைகளுக்குள்ள கடந்து வரட்டும் ஐயா. ஒவ்வொரு பிள்ளைக்குள்ளும் ஒரு இளைப்பாறுதல் உண்டாகட்டும் ஐயா. இழப்புகளை மறப்பார்களாக இயேசுவின் நாமத்துல. இயேசு என்ற அந்த நாமத்தை சொல்லும் போதே விடுதலை உண்டாகுமே ராஜா. இயேசுன்னு சொல்லும் போதே விடுதலை உண்டாகுமே. இயேசுவே இப்பொழுதே ஆத்துமாக்குல இருக்கிற பாரத்தை எடுத்து போடும், ஆவியில் இருக்கிற பாரத்தை எடுத்து போடும் ஐயா. சரீரத்தில் சுகம் உண்டாவதாக. யார் யார் வியாதியாக இருக்கிறாங்களோ இந்த பிரசன்னம் உங்களுடைய வல்லமையோடு கூட இறங்குவதாக. தேவ பிரசன்னம் தேவ வல்லமையோடு இந்த பிள்ளைகளுக்குள்ள இறங்குவதாக. சுகம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்துல சுகம் உண்டாவதாக. இயேசுவே அப்பா நீர் யாரையும் கஷ்டப்படுத்துகிற தேவன் அல்லப்பா தகப்பனே. இயேசுவே ஒரு பூவை கசக்கி போட அல்லப்பா, அத பார்த்து அழகு பார்க்குவோம், முகந்து பார்க்கவும் தான்ப்பா நாங்க வச்சிருக்கிறோம். அப்படி போலதான்ப்பா உங்களுடைய பிள்ளைகளை நீ வெறுப்பதற்காக உருவாக்கலப்பா, கஷ்டப்படுத்துறதுக்காக உருவாக்கலப்பா. இந்த கஷ்டத்தின் மத்தியிலும்
நீ நேசிக்கிறையே, அதை உலகம் பார்க்குது. அப்பா ஸ்தோத்திரம். அப்பா சில பேருக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறீர் அப்பா தகப்பனை. அப்பா உனக்கு இதை செய்யாமல் இருந்தோம், உன்னை ஆசீர்வதியாமல் இருந்தோம், நீ என்ன நேசிக்கிறப்பா. ஜனங்க பாக்குறாங்க, சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்காங்க, உன்னை சுற்றி இருக்கிறவங்க. நீ நினைக்கிற உன்னை சிறுமைப்படுத்திட்டேன்னு நீ நினைக்கிற இல்ல. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்படி என்ன இந்த இயேசு, அப்படி இயேசு இயேசுன்றாங்களே, அந்த இயேசு எப்படிப்பட்டவரோன்னு சகையை போல யோசிக்கிறாங்க. இவ்வளவு தூரத்துக்கு ஒழுக்கமா இருக்கிறாங்களே, நீதி உள்ள வாழ்க்கை, பரிசுத்தம் உள்ள வாழ்க்கை. உன் வாழ்க்கை பேசிக்கிட்டு இருக்கிறாங்களே, உன் வாழ்க்கை பேசிக்கிட்டு இருக்கு. உன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு உன்னுடைய வாழ்க்கை பேசி கொண்டிருக்கிறது. நீ செய்த நன்மைகளை உன் உற்றார் உன் சொந்த பந்தம் மறந்து போகலாம், ஆனால் கர்த்தர் மறந்து போவதற்கு அநீதி உள்ள தேவன் அல்ல. அந்த ஞாபக புஸ்தகத்துல எழுதி வைத்திருக்கிறேன் மகளே, அது பரலோகத்துக்கு வந்துள்ள பலன், அது இங்கே இம்மையிலே அதற்கான பலனை நூறத்தனையாக நான் தருவேன். இப்பொழுது ஒரு தெய்வீக சமாதானம் உனக்குள்ளே கடந்து வருது. என் கர்த்தருடைய பார்வையில நான் விலையேற பெற்றவள், என் கர்த்தருடைய பார்வையில் நான் விலையேற பெற்றவள். அப்பா நன்றி நன்றி. ஒரு எழுதப்பட்ட நிருபமாக உன்னை வச்சிருக்கிறேன் நானு. நீ நினைக்கிற பைபிள் எடுத்து கொண்டு போய் பேசணும் அவங்கள்ட்ட இல்ல, உன் வாழ்க்கை பேசிக்கிட்டு இருக்குது. அப்பா நன்றி. இப்பொழுது அந்த பாரம் ஒண்ணு விட்டு எடுபட்டு போனதுன்னு சொல்றீங்க அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஐயா. மகிமை உமக்கு, இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன். 1 பேதுரு 5:7 சொல்றாரு, நான் உங்களை விசாரிக்கிற தேவனானபடியால் உங்கள் பாரங்களை எல்லாம் என் மேல் வைத்து விடுங்கள். விளையாடும் போது சொல்லுவாங்க, 5 பேர் விளையாடுவாங்க, பேட்மிண்டனோ வாலிபாலோ விளையாடும் போது ஃப்ரண்ட்ல 2 பேர், பேக்ல 2 பேர் நிற்பாங்க, நடுவில் ஒருத்தர் நிற்பாங்க, 2 பக்கம் 5 பேர் நிற்பாங்க. இப்ப பால் அடிச்சிட்டு வரும்போதே என்ன பண்ணுவாங்க, லீவ் இட் அப்படின்னு. லீவ் இட்னா நீ விட்டு நான் அதை எடுத்துக்கிறேன். ஆனா ரியல் லைஃப்ல நீ விட்டு நான் எடுத்துக்கிறேன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. நம்ம பார்க்க நம்ம தான் சுமக்கணும். இதுதான் பிலாசபியும் சைக்காலஜியும் சொல்லும். யூ ஹாவ் டு ஃபேஸ் யுவர் ஓன் ப்ராப்ளம். ஆண்டவர் மட்டும்தான் சொல்றாரு, உன் பாரத்தெல்லாம் என்கிட்ட கொண்டு வா, நான் உன்னை விசாரிக்கிற தேவனானபடியா. யாரும் நம்மள நீ நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்க மாட்டாங்க. நம்ம நினைக்கிறோம், நம்ம யாராவது விசாரிக்க மாட்டாங்களா, நீ எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு யாராவது கேட்க மாட்டான்னு நினைக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, நாசில சுவாசம் உள்ள எந்த மனுஷனையும் நம்பாத அப்படின்னு. எதுக்கு சொல்றாருன்னா, சுயநலமா இருப்பாங்க, அவங்கள நேசிப்பாங்க. நான் தான் உன்னை முழுமையா நேசிப்பேன், ஏன்ட்டவா, நான் உன்னை விசாரிக்கிற தேவனானபடியா உன் பாரங்களை எல்லாம் என் மேல் வைத்து விடு. இங்கிலீஷ் பீப்புள் அழகா இருக்குது, உன் பாரத்தை எல்லாம் என் மேல தூக்கி போட்டுரு. த்ரோன் இருக்குது, த்ரோ யுவர் பர்டன்ஸ் அப்பான் மீ. என் மேல உன் பாரத்தை எல்லாம் தூக்கி போட்டுருன்னு இருக்கு. அப்ப என் மேல நீ வச்சிருன்றாரு. அதே பாத்தீங்கன்னா சங்கீதம் 55:22 கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, நீதிமானை ஒரு நாளும் தள்ளாட விட மாட்டாருங்க. நம்ம சங்கீதம் 62:8 என்ன இருக்கு, உங்கள் இருதயத்தை கர்த்தருடைய சன்னிதானத்திலே ஊற்றி விடுங்கள் இருக்கு. 1 சாமுவேல் 1:15 அன்னாள் தன் இருதயத்தை கர்த்தருடைய சன்னிதானத்திலே ஊற்றினாள். அப்ப நீங்க மனுஷன்கிட்ட போய் அழக்கூடாது, மனுஷன்கிட்ட போய் பாரத்தை சொல்லி அழக்கூடாது. கர்த்தருடைய பாதத்துல போய் அந்த பாரத்தெல்லாம் இறக்கி வைக்கணும். ஆண்டவருடைய அந்த சமூகத்துல போகும்போது, அவருடைய அந்த பிரசனத்துக்குள்ள போகும்போது உங்களுக்குள்ள இருக்கிற பாரத்தை இறக்கி வைத்தாரு. ஆண்டவரே எனக்கு இப்படி இருக்குதே, எனக்கு இப்படி இருக்குதே ஆண்டவரே, இப்படி இருக்கே ஆண்டவரே அப்படின்னு நீங்க சொல்லி நீங்க பாரத்தை சொல்லும் போது அவர் என்ன பண்ணுவாரு, அந்த பாரத்தை எடுத்துக்கிட்டு உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவார். எப்படி இளைப்பாறுதல் தருவார்? நான் எப்படி சொன்ன மாதிரி, ஒரு தாய் தேற்றுவது போல தேற்றுவார், ஒரு தகப்பன் திடப்படுத்துவது போல என்ன பண்ணுவாரு, உங்களை திடப்படுத்துவாரு. இப்ப பாத்தீங்கன்னா மோசேக்கு நடந்த அந்த தேவ பிரசன்னம், மோசைக்கும் தேவ ஆண்டவருடைய பிரசன்னம், மோசையும் தேவ பிரசன்னம்னு போட்டிருக்கேன், அதை நம்ம பார்க்கலாம். நான் இன்னைக்கு ஸ்லோவா போறேன். நானு ஏன்னா ஒரு பிரசங்கமா நான் எடுக்க விரும்பல. எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, நீங்க இத நல்லா புரிஞ்சுக்கிட்டு இதை நல்லா இது பண்ணீங்கன்னா, நீங்க நாளைக்கு நல்லா நீங்க போய் மத்தவங்க முன்னாடி பிரசங்கம் பண்ண முடியும்.
நீங்க நல்லா ஊழியம் பண்ண முடியும். நீங்க அதுக்காகத்தான் நான் நேரம் எடுத்து நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே வரேன். நான் யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் முதல் 10 வசனங்கள் பாருங்க. ஆண்டவரும் ஒரு மனுஷனும் சந்திக்கும் போது என்ன நடக்குதுன்றத நம்ம கண்ணு முன்னால் நினைச்சு பார்க்கணும். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்கள். மோசே மீதியான் தேசத்து ஆசாரியன் இருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாக ஓரை மட்டும் வந்தான். மோசே ஆடுகளை ஓட்டிட்டு வர்றார். மாமனாருடைய ஆடுகளை எல்லாம் மேய்ச்சிட்டு வர்றார். எப்பயும் மேய்க்க. ஆனா இப்ப என்ன நடக்குது பாருங்க. அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முச்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்னி ஜுவாலையில் நின்று அவனுக்கு தரிசனமானார். ஒரு முச்செடி எரியுது. ஒரு முச்செடி அக்னி பற்றி எரியுது. அந்த அக்னி ஜுவாலையில அந்த முச்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்னி ஜுவாலையை நின்று அவனுக்கு தரிசனமானார். யோசித்து பாருங்க. ஒரு வனாந்தரத்துல ஒரு செடி தீப்பிடிச்சு எரியுது. சரி, இவர் சாதாரண நினைச்சிருப்பாரு. ஏன்னா வெயில் என்ன ஆகும், அது எரியலாம் அப்படி நினைக்கிறாரு. ஆனா இதுல ஆண்டவர் தரிசனமாகிறார். அப்பொழுது அவன் முற்று பார்த்தான். பாருங்க, அவனுடைய எப்படி ஆண்டவர் ஒருத்தர் தன் பக்கம் இழுக்கிறாரு பாருங்க. ஒரு முச்செடி எரிய வைக்கிறார். அவன் சாதாரணமா நினைச்சிருப்பாரு மோசே. ஆனா ஆண்டவர் என்ன செய்யறார் பாருங்க. உற்று பார்த்தான். முச்செடி அக்னியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. எப்படி பாக்குறாரு பாருங்க. அது எரிஞ்சிச்சுன்னா என்ன ஆயிரும், டக்குன்னு அது சாம்பல் ஆயிரும். ஆனா அது அப்படியேதான் இருக்கு செடி. ஆனா அக்னி எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. ஆனா செடி அப்படியே இருக்குது. அப்பொழுது மோசே, இந்த முச்செடி வெந்து போகாது இருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முச்செடி நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். யோசித்து பாருங்க. அந்த அந்த இது அக்னி ஜுவாலைக்குள்ள சத்தம் வருது. மோசே மோசேன்னு கூப்பிடுறாரு. உருவத்தை பாக்குறோம், பார்த்தா அது உயிர் இருக்குது. ஆண்டவர் பேசுறாரு. மோசே மோசேன்னு கூப்பிடுறாரு. அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், இங்கே கிட்டி சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். இது உடனே நம்ம சிம்பாலிக்க போகக்கூடாது. நீங்க மொத்தம் பைபிள் எப்படி படிக்கணும்னா மேக்ரோ விஷன், மைக்ரோ விஷன் வாங்க. மேக்ரோ விஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா மொத்தத்தையும் முதல்ல தெரிஞ்சுக்கிடணும். ஒரு விஷயத்தை இது என்னன்றது தெரிஞ்சுக்கிடணும். அதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், உள்ள போய் ஒவ்வொன்றா பார்க்கணும், ஒவ்வொரு காரியமா பார்க்கணும். நீங்க எடுத்த உடனே ஒவ்வொரு காரியமா பார்க்கறேன்னு போகக்கூடாது. மொத்தத்தையும் பார்த்துக்கிடணும். இப்ப இயேசு கிறிஸ்துட்ட ஒரு 100க்கு அதிபதி வரான். என் வேலைக்காரன் வியாதியா கிடக்குறான். இது ஒரு வார்த்தை மாத்திரம் சொன்னா போதும், என் வேலைக்காரன் சொஸ்தமாயிருவான். நான் வீட்டுக்கு வரேன்டா, இல்ல வீட்டுக்கு வர வேண்டாம், வீட்டுக்கு வர அளவுக்கு நான் பாத்திரவானல்ல, நீ ஒரு வார்த்தை சொன்னா போதும் அப்படின்றது. இது அவனுக்கு பார்த்து விசுவாசம் பார்த்தியான்றாரு கூட இருக்கவங்கள. ஏன்னா ரோமன், இவங்கெல்லாம் இஸ்ரேல் ஜனங்க. உங்களோட நான் தினமும் நான் உங்களோட இருக்கிறேன், ஆனா உங்களுக்கு அந்த விசுவாசம் இல்லை. இவன் ரோமன், இவனுக்கு இருக்க விசுவாசத்தை பாருன்றாரு. நான் வீட்டுக்கே வர வேண்டாம், இங்க இருந்து ஒரு வார்த்தை சொன்னா போதும் தான், ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போதும், அவன் பிழைச்சிருக்கான் போ, சுகமாயிருக்கிறான் போன்னு சொன்னா போதும் அப்படின்றான் பார்த்தியான்ற. இது முதல்ல தெரிஞ்சுக்கணும், என்ன நடந்தது சம்பவம் மொத்தமா தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் மைன்யூட்டா டீடைல்ஸ் பார்க்கணும். அது என்ன பார்க்கணும், இவன் ஒரு 100 பேருக்கு இவன் அதிபதி, இவனுக்கு பிரியமான வேலைக்காரன் அப்படின்னா அவன் ரொம்ப நல்ல வேலைக்காரன், ரொம்ப நல்லா வேலை பார்த்திருக்கிறான், உண்மையா வேலை பார்த்திருக்கிறான். அந்த அளவுக்கு இருந்ததுனாலதான் இவன் கேட்கறான். ஒரு வேலைக்காரனுக்காக ஒரு எஜமானன் கேட்கறான். அவன் எப்படி அவன் சுகமானா என்ன, அவன் செத்து போனா என்னன்னு இருந்திருக்கலாம். ஆனா இவன் அவனை நேசிக்கிறான். ஒரு உண்மையான வேலைக்காரன் அப்படின்னு சொல்றான். அப்ப ஒரு வேலைக்காரன் எப்படி இருக்கணும், ஒரு எஜமானன் எப்படி இருக்கிறான் பாரு. அப்ப என்ன பண்றான், இங்க நான் எனக்கு மேல அதிகாரம் இருக்கு, எனக்கு அதிகாரம் இருக்கு, 100 பேருக்கு மேல நான் இருக்கிறேன். ஒருத்த வானா வருவான், போனா போவான், இதை செய்ய நான் செய்வான், நான் எனக்கு அதிகாரம் இருக்குது, எனக்கு மேலே அதிகாரம் இருக்குது, அதெல்லாமே தெரியும். ஆனா இந்த அதிகாரம் எல்லாம் போதாது ஒருத்தரை சுகப்படுத்துறதுக்கு. உங்கள்கிட்ட அந்த அதிகாரம் இருக்கப்பா, உங்களிடம் அந்த அதிகாரம் இருக்கப்பா, நீர் தான் சுகப்படுத்த முடியும். எந்த அதிகாரம் இருந்தாலும் எங்களால சுகப்படுத்த முடியாது. இப்படி
மைன்யூட்டா படிக்கணும். அந்த மாதிரிதான் பைபிளை படிக்கணும். நீங்க முதல்ல ஒரு ஃபுல் பிக்சர் வாங்கிடணும். அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள நீங்க என்ன பண்ணணும், லைன் பை லைன், வேர்ட் பை வேர்ட் அப்படி போகணும். நீங்க இது பரிசுத்த பூமின்றார். உடனே இந்த உலகத்துக்கும் அவருக்கும் சம்பந்தம் இருக்கக்கூடாது என்பதற்காக அந்த பாதரை தூக்கி போட வச்சாருன்னு ஒரு பிரசங்கம் கேட்டிருப்பீங்க. உடனே அதை வச்சுக்கிட்டு நீங்க படிக்க கூடாது. இத அந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, உன் பாதரட்சிய கலற்றி போட நிக்கிற பரிசுத்த பூமின்றாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இந்த இடத்துல நீ என்ன பண்ணுது, இதெல்லாம் தூக்கி போட்டு வா. ஒரு செருப்பெல்லாம் என்ன பண்ணு, நான் சாதாரணமா பாருங்க, வீட்டுக்குள்ள வரும்போது என்ன பண்ணுவாங்க, செருப்பை வெளியே கழட்டி போட்டு தான் உள்ள வரோம். அந்த செருப்பு போட்டா நடக்கிறான். சாதாரணமான காரியம் தான் இது. நீ செருப்போட நீ என்ன பண்ணாத, இங்க வராத. நீ செருப்பெல்லாம் தூக்கி போட்டுட்டு உன் பாதம் படட்டும், என் இடத்துல உன் பாதம் படட்டும். இந்த இடத்துல உன்னுடைய நான் எப்படி உன்னை உருவாக்கணும், அப்படி போல நெல்லுன்றார். உன்னுடைய பாதம் இங்க படணும்ன்றார். அவரால் பின்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததுனால் தன் முகத்தை மூடிக்கொண்டான். இதை பலமுறை நான் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் புதுசா வந்திருக்கிறேன் நான் சொல்றேன். நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமா இருக்கிறேன் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நான் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் எப்படி இருந்தேனோ அப்படி போல நான் உன்னோட இருப்பேன், உன்னோட நான் இருப்பேன். இது நமக்கு சொல்ற வார்த்தை. நம்ம அவருக்கு ஆபிரகாமோடு இருந்தாரு, ஈசாக்கோடு இருந்தாரு அப்படி பார்க்க கூடாது. எங்கேயோ நடந்தது, எப்பயோ நடந்தது சரித்திரம் பார்க்க கூடாது. அதே தேவன் தான் நம்ம தேவன். பின்னாடி யோசனை என்ன சொல்றாரு, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோட இருப்பேன்றார். மோசே தேவனை நோக்கி பார்த்த பயந்ததுன்னா தன் முகத்தை மூடிக்கொண்டான். இப்ப நெருக்கமாயிட்டாரு. நான் ஆபிரகாமோட எப்படி நான் க்ளோஸா இருந்தேனோ, நெருக்கமா உறவுல இருந்தேனோ அப்படி போல நான் உன்னோட இருப்பேன்ட்டார். நம்மள க்ளோஸ்னஸ் கொண்டாடுவாருங்க. ஆண்டவரே நம்மள கிட்ட இழுப்பார். நம்ம பயந்துப்போம். அதாவது சொல்ற பாருங்க, மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான். ஏன்னா ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் உள்ள ஆண்டவர், இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை, இவ்வளவு பெரிய வல்லமை உள்ள தெய்வம். அந்த தெய்வத்துக்கிட்ட போகும்போது பயம் உண்டாகணும். அதனாலதான் நீ ஒரு இடத்துல நின்று நீங்க ஊழியம் செய்றீங்க அப்படின்னா பயத்தோட நடுக்கத்தோட இருக்கணும். ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஸ்தானம் இது. நான் ஒவ்வொரு தடையும் நான் போய் பிரசங்கம் இடையில நிற்கும் போதும் அதான் உணர்வேன். மோசே நின்ன இடம் இது ஏசாயாவும் எரேமியாவும் எசேக்கியேலும் சாமுவேலும் தானியேலும் யோசேப்பும் பேதுருவும் பவுலும் தோமாவும் யோவானும் நின்ன இடம் இது. அந்த இடத்துல என்னை நிறுத்தி இருக்கிறார். எனக்கு எவ்வளவு நேசிக்கிறார், என்னை எவ்வளவு கனமுள்ள பாத்திரமாக வச்சிருக்கிறார்னு நினைச்சு நிற்பேன். நீங்க 10 பேரா 20 பேரான்னு பார்க்காதீங்க. என்னடா இது 1000 பேர் 2000 பேர் இருந்தா பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு 200 பேர் 300 பேர் இருந்தா பரவாயில்ல. வீட்டு கூட்டத்துல போய் ஒரு 15 பேரு 10 பேரு 20 பேர்னு ஊழியம் பண்றேன்னு நினைக்காதீங்க. ஆரம்பத்துல நான் சொல்றது 20 வருஷத்துக்கு முன்னாடி ஊழியத்தின் ஆரம்பத்துல இந்த மாதிரி வீட்டு கூட்ட 10 பேர் 15 பேர் இடத்துல போய் பேசும்போது நான் ஒவ்வொருத்தருக்கும் தீர்க்க தரிசனம் சொல்லுவேன். உங்களுக்கு இப்படி சொல்றாரு, இப்படி சொல்றாருன்னு. அதுக்கப்புறம் முடிவுக்கு பிறகு எல்லாருக்குமே தனியா ஜெபம் பண்ணி ப்ராஃபஸி சொல்லுவேன். இப்படி நடந்து போய்கிட்டு இருக்குது. அப்ப கர்த்தரால் வல்லமையா பயன்படுத்துகிற ஒரு தீர்க்க தரிசிய சந்திக்கிறேன். அப்போ அவர் எனக்கு சொல்றாரு, பிரதர் 2000 பேர் இருக்காங்க, இல்ல 5000 பேர் இருக்காங்க கூட்டத்துல, ஒரு 4 பேர் 5 பேருக்கு தீர்க்க தரிசனம் சொல்றதுன்றது பெரிய காரியம் கிடையாது பிரதர். 10 பேர் வந்திருக்காங்க, அந்த 10 பேருக்கும் தீர்க்க தரிசனம் சொல்றது பெரிய காரியம் பிரதர். ஆண்டவர் 10 பேரை குறித்து பேசுறாரு பாருங்க. அதான் எனக்கு தெரிஞ்சது, நம்மளை எப்படி ஆண்டவர் பயன்படுத்துறாருங்க. அந்த மாதிரி ஆண்டவர் எல்லாரும் ஒரு நிமிஷம் எல்லாரும் இருக்க இடத்துல உங்க கரங்களை ஆண்டவருக்கு நேரா நீட்டி, இயேசுவே நீர் என்னோட பேசுகிறீரப்பா, நீர் என்னோட பேசுகிறீர் இயேசுவே. என்ன சின்ன கூட்டத்துல நான் பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் அப்பா, ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் தேவையான வார்த்தையை எனக்கு பேச வைக்கிறீங்க அப்பா. அதுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஐயா.
இயேசுவே என்னோட நீ பேசுவதாப்பா பெருசு. நான் அப்பா தகப்பனே வந்திருக்கிற 20 பேர், நான் 20 பேருப்ப நான் தீர்க்க தரிசனம் சொல்லணும் ஐயா. கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு இப்படி சொல்றாருன்னு சொல்ல, அப்பா எனக்கு கிருபை தாரும் ஐயா, கிருபை தாரும் ஐயா. ஐயோ பெரிய கூட்டம் இல்லையேன்னு நான் நினைக்க கூடாது ஐயா. அந்த வாரத்தை என்னை விட்டு எடுத்து போடும் தகப்பனே. இயேசுவே அப்பா ஸ்தோத்திரம், என்னை திடப்படுத்துறதுக்காக நன்றி. உமக்கே மகிமை மகிமை இயேசுவின் நாமத்துல ஆமென். 7வது வசனம் பாருங்க, யாத்திராகமம் 3:7. அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். பேசுறார் பாருங்க, கமிஷன் அப்படின்னு வாங்க. இப்ப போலீஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 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 பர்டிகுலரா ஒரு திருடு போய்கிட்டே இருக்குது. அந்த இடத்துல அந்த திருடங்களை கண்டுபிடிக்க முடியலன்னு வைங்க. தொடர்ந்து அதே மாதிரி திருடு அந்த ஊர்ல நடக்குது, ஒரே மெத்தட்ல இருக்குது. அந்த திருடுறது ஒரே மெத்தட்ல இருக்குது. ஆனா கண்டுபிடிக்க முடியல, யார் பண்றான்னு கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அந்த தடையும் இல்லை. ஆனா ஒரு மெத்தட் இருக்குது. என்ன எல்லார் வீட்லயும் நடக்கும் போதும் அந்த இருக்கிற நாய்களுக்கு சாப்பாடு போட்டு, அந்த சாப்பாட்டுல மயக்க மருந்து கொடுத்து, அந்த நாய்கள் எல்லாம் தூங்கின பிறகு, மயங்கி விழுந்த பிறகு இந்த திருடு நடந்திருக்குது. இந்த ஒரு குழு தான் அவங்களுக்கு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப இதோ ஒரு குரூப் இதை பண்ணுது, இதை கண்டுபிடிக்கணும்னு என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்பெஷலா ஒருத்தவங்களை கூட ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுவாங்க. ஒரு டிஎஸ்பி, இன்ஸ்பெக்டர், ஒரு சப் இன்ஸ்பெக்டர், அவருக்கு இத்தனை கான்ஸ்டபிள், அது ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த டீம் ஃபார்ம் பண்ணி மேல இருக்கிற ஆபீசர் என்ன பண்ணுவாருன்னா, இதை கண்டுபிடிங்கன்னு அந்த கமிஷன், இதான் கமிஷன் பண்றதுன்றது. அது மாதிரி இவர் என்ன சொல்றாருன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள், எகிப்து ஜனங்கள் நிமித்தம், அந்த பார்வோன் நிமித்தம், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பார்வோன் நிமித்தம் என்ன பண்றாங்க, கஷ்டப்படுறாங்க. அப்ப அவங்க கூக்குரலை கேட்டேன், அவங்க படுகிற வேதனைகளை நான் பாக்குறேன். 8வது வசனம், அவர்கள் எகிப்தின் கைக்கு விடுதலையாக்கும், அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும், ஏத்தியரும், ஏமோரியரும், பெரிசியரும், ஏவியரும், எபிசர் இருக்கிற இடமாகிய பாலும் தேன் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்க இறங்கினேன். இப்ப நான் மீட்டு கொண்டு போக போறேன், நல்லா பாலும் தேன் ஓடுற கானான் தேசத்துல கொண்டு போக போறேன்றாரு. இப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் எட்டினது. சந்நிதின்றார் பாருங்க, அங்க ஒரு இடத்துல சமூகம் இருக்கு, இங்க சந்நிதின்னு இருக்குது. இதெல்லாம் நீங்க நோட் பண்ணிக்கிடணும். இதெல்லாம் நீங்க என்ன பண்ணணும், இந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். இது வெறும் ஏதோ ஒரு ஸ்தலத்தின் பேர் இல்ல, சந்நிதி, அவருடைய சந்நிதிக்கு, அவருடைய சமூகத்துல, அவருடைய சன்னிதானத்துல அப்படின்னா அதெல்லாம் வார்த்தை நீங்க புரிஞ்சுக்கிடணும். என் சந்நிதியில் எட்டினது, எகிப்தியர் அவர்களை ஒடுக்குதலையும் கண்டேன். எகிப்தியர் அவர்களை ஒடுக்குறாங்க, அதை நான் பார்த்தேன்றாரு. நீ இஸ்ரவேல் புத்திரராக என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன் வா என்றார். கொடுக்கிறார் பாருங்க, அசைன்மெண்ட் கொடுக்கிறாரு. இது நெகேமியா அழகா சொல்லுவாரு. சன்பல்லாத்தும் தொபியாவும் திரும்ப திரும்ப நெகேமியாவை கூப்பிடுவாங்க, வா பேசலான்ட்டு பல முறை கூப்பிடுவாங்க. அப்ப அவர் சொல்லுவாரு, எனக்கு கர்த்தர் பெரிய வேலையை கொடுத்திருக்கிறா. I have a big assignment. I have a big assignment இருக்கு இங்கிலீஷ் பைபிள்ல. எனக்கு பெரிய வேலையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எப்படி கொடுக்கிறாரு பாருங்க. இதுதான் ப்ராஃபஸி. உங்களுக்கு இப்படி போல உங்களுக்கு கொடுப்பாரு. நீங்க என்ன, ஊழியம் இருக்கா, இந்த ஊழியம் எப்படி எனக்கு கொடுப்பாரு, எனக்கு இது எப்படி செய்வாரு அப்படி யோசிக்காதீங்க. ஆண்டவர் ஒரு ஏரியால ஊழியம் பண்ணணும். இப்ப இது ஆண்டவர் தான் ஊழியம் பண்ணணும். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து ஜனங்களை மீட்டு வரணும். அதுக்கு என்ன பண்றாங்க, மோசேட்ட கொண்டாந்து ஊழியத்தை கொடுக்குறாரு. அப்படி போல ஒரு ஏரியால ஊழியத்துக்கு உங்களை கூப்பிடுவார், அது உங்களுக்கு செய்வார், வேற யாரை வச்சு செய்ய மாட்டார். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா ஆயத்தமா இருக்கணும். பவுல் சொன்ன மாதிரி சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை உபதேசிக்க ஆயத்தமா இருங்க, ஜாக்கிரதையா இருங்கள் இருக்கு பைபிள். அப்படின்னு அர்த்தம் அலர்ட்டா இருங்க. நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்க என்ன பண்ணணும், உங்களுக்கு ஊழியம் இருக்கிற மாதிரி நினைச்சு பைபிளை நீங்க படிக்கணும். நீங்க பைபிளை படிக்கும் போது இது எங்கோ நான் பிரசங்கமா செய்ய போறேன், பிரசங்கம்னா வெறுமன ப்ரீச்சிங் நினைக்க கூடாது. ப்ராஃபஸியா சொல்ல போறேன், கர்த்தர் பேச போறார், என்னை கொண்டு ஒரு சபையில ஒரு கூட்டத்துல கர்த்தர் பேச போறார், அதுக்காக எனக்கு கத்துக் கொடுக்கிறார் அப்படி நீங்க படிக்கணும் பைபிளை.
அந்த 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 மைண்ட் செட் உங்களுக்கு இருக்கணும். என்னை பயன்படுத்த போறார் கர்த்தர் அப்படின்னு நினைக்கணும் நீங்க. அப்படி நினைச்சு படிக்கணும் நீங்க. அப்ப இதே மாதிரி உங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஜனத்தை வச்சிருப்பாரு, உங்களை வச்சுதான் பயன்படுத்துவார். இப்ப மோசேக்கு பாருங்க, இந்த இப்ப எலியாவை கொண்டாந்து இருக்கலாம் இந்த இடத்துல ஆண்டவர், சாமுவேலை கொண்டாந்து இருக்கலாம் ஐயா இந்த இடத்துலயே, இந்த இடத்துல சாமுவேலை கொண்டாந்து இருக்கலாம், இந்த இடத்துல பேதுருவை கொண்டாந்து இருக்கலாம். இந்த ஊழியத்தை மோசை கொண்டுதான் செய்யணும்னு ஆண்டவர் முடிவு பண்ற. அப்படி போல உங்களுக்குன்னு ஒரு ஊழியத்தை கர்த்தர் வைத்திருப்பார். இதே இது 4ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா பாருங்க, 4ஆம் அதிகாரத்துல முதல் 17 வசனங்கள் இருக்குது. அதுல 17 வசனத்துல நமக்கு எல்லாருக்குமே தெரியும் என்ன பண்றாரு. முதல் வசனம், அப்பொழுது மோசே அவர்கள் என்னை நம்பார்கள், என் வாக்குக்கு செவி கொடார்கள், கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்லுவார்கள் என்றார். கர்த்தர்லாம் உனக்கு தரிசனம் ஆகல, ஆண்டவர்லாம் உனக்கு தரிசனம் ஆகலன்னு சொல்லுவாங்க அப்படின்றார் மோசே. நான் போய் சொன்னா நம்ப மாட்டாங்க. நான் உங்க பார்த்தேன், நீ என்னை பார்த்தேன், நான் உங்க தரிசித்தேன், நான் ஆண்டவரை பார்த்தேன், நான் நம்ப மாட்டாங்கன்றார். அப்ப கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். ஒரு கோல் என்றான். ஆண்டவர் எப்படி பாருங்க, நீங்க ஆண்டவர் உங்களோட இருக்கிறார், உங்களோட பேசுறாரு அப்படின்றத ஜனங்க நம்ப மாட்டாங்க. ஆண்டவர் சொன்னாருங்க அப்படி சொன்னா நம்ப மாட்டாங்க. ஆனா அதை எப்படி செய்வார்னு சொல்றாரு. மோசைட்ட சொல்றாரு, ஒரு கையில என்னன்றாரு, ஒரு கோல்ன்றாரு. வேற ஒரு கம்பு. நம்ம என்ன சொல்லுவோம், இது ஒரு கம்பு. ஏன்னா அவர் ஆடு மேய்க்கிறவர், அதுக்கு ஒரு கம்பு வச்சிருக்கிறாரு. அதை தரையிலே போடு என்றார். அவன் அதை தரையிலே போட்ட போது அது சர்ப்பமாயிற்று. மோசே அதற்கு விலகி ஓடினான். அது சர்ப்பமாயிடுச்சு. என்ன அர்த்தம் பாருங்க. இப்ப இதை எப்படி பாக்கணும் நீங்க கண்ணு முன்னால யோசிச்சு பாருங்க. நீங்க நிக்கிறீங்க, ஆண்டவரும் மோசையும் பேசுறாங்க, இந்த மாதிரி கான்வர்சேஷன் போகுது, இவர் போடுன்றார். இந்த கோலை போட்டோடனே அது சர்ப்பமாகுது. அப்ப இதுல என்ன பார்க்கணும்னு கேட்டீங்கன்னா, அந்த கோல் ஒரு உயிரற்றது. அதை என்ன பண்றாருன்னா, அது உயிர் கொடுக்குறாரு. அது உயிர் வருது. எப்படி பாருங்க, ஒரு உயிர் இல்லாத ஒரு இதுக்கு, ஒரு திடப்பொருளுக்கு உயிர் கொடுக்கிறார். அப்ப இது ஆண்டவர் தான் பண்ண முடியுன்றாரு. அதை மோசையை வச்சு செய்யறாரு பாருங்க. அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, உன் கையை நீட்டி அதன் வாளை பிடி என்றார். அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்த போது அது அவன் கையிலே கோலாயிற்று. திரும்ப ரிவர்ஸ் ஆகிட்டார். அந்த போய் பாம்பை பிடின்றாரு, சர்ப்பத்தை பிடின்றாரு. அந்த சர்ப்பத்தை பிடிச்ச உடனே திரும்ப கையில கோலாயிடுச்சு. இப்ப இது பாத்தீங்கன்னா, ஆண்டவருடைய பிரசன்னம் நமக்குள்ள ஆண்டவர் தரிசனம் ஆகிறார், நம்மளோட ஆண்டவர் பேசுறாருன்னா அதை இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல நிரூபிப்பார். சூப்பர் நேச்சுரலா நிரூபிப்பார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல நீங்க போய் பேசும்போது அங்க அற்புதம் நடக்கும். அவங்க அவ்வளவுதான், கேன்சர்ன்றாங்க, லாஸ்ட் ஸ்டேஜ்ன்றாங்க, அவங்கள காப்பாற்ற முடியாதுன்றாங்க, அவ்வளவுதான் அப்படின்னு வருத்தமா இருப்பாங்க. நீங்க போய் ஜெபிக்கும் போது அங்க அற்புதத்தை பண்ணிடுவாரு. அங்க பயங்கரமா ஒரு சுகம் உண்டாயிரும். அந்த கட்டி இருந்த இடமே தெரியலன்னுவாங்க. அப்ப நம்ம கொண்டா இருக்கும், என்னை கொண்டான் இருக்கும். இதுதான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வித காரியம். அது உங்களுக்கு தான் செய்வார். அவர் இறங்கி வர மாட்டார்.